இவர் பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம், பொள்ளாச்சி கோவில்பாளையம் பக்கத்துல ஊருக்கு வந்திருக்காங்க. இவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா 2000 கும்பாபிஷேகம் மேல அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரம் வந்து பட்டம் பெற்றவருங்க. செந்தமிழ் திலகம் நம்ம பூனம்பட்டி அறிந்ததுனால வந்து பட்டம் வழங்கப்பட்டது இருக்கு. தெய்வ வழிபாடுகள் அதுல வந்து எல்லா சாமியை பத்தியும் வந்து சிறப்புகளை பத்தியும் சொற்பொழி வளர்த்துவாருங்க. இந்த மாதிரி விசேஷப்பட்டவர்கள் நம்ம கோயிலுக்கு வந்து கந்தன் பெருமை பத்தி வந்து பேச வந்திருக்காரு. அவர் வருவதற்கு வரவேற்று என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த தென்னாடுடைய சிவனே போற்றின்னா பின்னால் நாமளும் சொல்லலாம். அதாவது அற்புதமான தமிழ் மந்திரங்களிலே அதுவும் ஒன்று. இத்தனை நாடுகள் உலக நாடுகள் இருந்தாலும் தமிழகத்துக்கு ஒரு சிறப்பு. அதுல கேரள ராஜ்யம், இந்த இடம், இந்த கேரள ராஜ்யங்கிறதும் ஆரம்ப காலத்துல பாலக்காடு மாவட்டம் தமிழகத்தில் தான் இருந்தது. பரதகண்டத்திலே தமிழகத்திலே தமிழகத்தின் அருகில் இருக்கக்கூடிய கேரள ராஜ்யத்தில் பாலக்காடு மாவட்டம் தேனேரி கிராமத்தில் 12 காலமாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் பாலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே இன்றைய தினம் பங்குனி உத்தர திருநாள் பௌர்ணமியோடு கூடிய உத்தர நட்சத்திரம். இது மிக மிக சிறப்புடைய நாள், நட்சத்திரமும் பொருத்தியிருக்கு. அப்படிப்பட்ட நன்னாளிலே இன்று வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான் கந்த பெருமான் அவருடைய அருமை பெருமைகளை முதல் கண் நல்மாலை வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். சத்குருவாய் வந்த நற்றமிழில் கலந்தினிக்கும் தற்பரமே விக்ன விநாயகரே சரணம். சொற்பதமாய் சுந்தரமாய் ஸ்ரீ பாலமுருகன் நாமம் சொல்ல அற்புதமாய் அருள் வழங்கும் ஞான விநாயகரே சரணம் 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 என்று வேண்டி இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடோடு துவங்க வேண்டும். எதுவுமே நம்ம இந்து தர்மத்தில் சொல்லி இருக்கிறது, வழிபாட்டை முன்னோர்கள் 6 விதமாக பிரித்திருக்கிறார்கள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கணாபத்தியம் என்பது கணபதி வழிபாடு, கௌமாரம் என்பது முருக வழிபாடு, சைவம் என்பது சிவ வழிபாடு, வைணவம் என்பது பெருமாள் வழிபாடு, சாக்தம் என்பது பெண் தெய்வ வழிபாடு, சௌரம் என்பது சூரிய வழிபாடு. அதல்லாமல் காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன. இத்தனை வழிபாடுகள் நிறைந்த பூமி நமது பூமி. நமது மண்ணுக்கும் நமது நாட்டுக்கும் பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்ற பெருமை வருவதற்கு காரணம், உலக நாடுகள் இத்தனை நாடுகள் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு தான் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. காரணம், நமது முன்னோர்கள் கடல் கடந்து தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அங்கேயும் கோவிலை கட்டி திருப்பணி செய்து குடும்பத்தை நடத்தி ஆன்மீகத்தை வளர்த்து கலாச்சாரத்தை வளர்த்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அப்படி எத்தனை நாடுகள் இருந்தாலும் நமது பாரத கண்டத்துக்கு சிறப்பு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட நாடு நமது நாடு. எவ்வாறு என்று சொன்னால், 1330 திருக்குறள், 133 அதிகாரம், 1.25 அடியில் உலக பொதுமறையை எந்த நாட்டுக்கும் எந்த மொழிக்கும் எந்த கலாச்சாரத்துக்கும் எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது, அதாவது உலக நீதியை கொடுத்த பிறந்த வள்ளுவன் பிறந்த பூமி நமது பகுதி. அதே போல இந்த பகுதி பரசுராம சேத்திரம் என்று சொல்வார்கள், கேரள ராஜ்யம். இந்த கேரள ராஜ்யத்திலே பரசுராம சேத்திரம் என்று சொன்னால், அதாவது வேதம் 4. இந்த 4 வேதங்களிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் தயாரிக்கிறது. அதே போல
லேகியம், உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தயாரிக்கக்கூடிய மருந்துகள், இன்னும் ரசவாதங்கள் என்ற முறையில நம்ம கேரள ராஜ்யத்துல சிறப்பா இருக்கு. அது ஒரு சிறப்பு. கேரள முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே, அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான ரெண்டாயுதபாணிக்கு அரோகரா என்று அந்த அரோகரா கோஷத்தோடு என்று உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே பங்குனி உத்திர திருவிழாவானது ரொம்ப சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை அற்புதமாக நடத்துகிறார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே தமிழகத்தில் இருந்து வாழ்க்கை, அதாவது அந்த காலத்துல மனமாறி இல்லாம ரொம்ப வறட்சி ஏற்பட்ட போது ஒவ்வொருவரும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடம் பெயர்வது வழக்கம். ஊரை விட்டு ஊர் போய் ஏதோ ஒரு தொழில் செய்யலாம். அப்படி வரும்போது பொதிமாட்டில, அதாவது தங்களுடைய உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டு வரும்போது அவர்கள் ஒரு சோலையிலே மரத்தடியிலே தங்குறாங்க. அப்போது கனவிலும் அசரீரி வாக்காகவும் வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்மேல் அன்பு வைத்து வழிபாடு செய்யுங்கள், என்மேல் அன்பை கொடுங்கள் என்று முருகப்பெருமான் சொன்னதாகவும், அதன் காரணமாகத்தான் கொடு அன்பு என்பதுதான் காலப்போக்கில் கொடுப்புன்னு மாறி, கொடு அன்பு என்று அசரீரி வாக்காக சொன்ன அந்த வாசகம். அங்க வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, செங்குந்த முதலியார், கைகோல முதலியார் சமூக மக்கள் பிழைப்பின் காரணமாக, சூழ்நிலை காரணமாக வருகிறார்கள். வரும்போது அங்கே கொடுப்பிலேயே முருகனுடைய வழிபாட்டை துவங்குகிறார்கள். இன்னைக்கு அந்த ஊர்ல வந்து ராஜகோபுரத்தோட கேரள முறைப்படி போட்டிகள் நடந்தாலும் தமிழ் முறைப்படியும் விழாக்கள், கும்பாபிஷேக விழா அனைத்தும் நடக்கிறது. அதற்கு காரணத்தை ஏன் சொல்றேன்னா, அந்த கோவில் கும்பாபிஷேக விழாவை, கொடும்பு பாலசுப்ரமணிய சாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை நடத்தியவர்கள் நமது கோணம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் நடராஜ் சுவாமிகள், அவருடைய குமாரர் கிரிவாஸ் சிவா, அவங்க தான் நடத்தினாங்க. அதே மாதிரி இந்த கோயிலையும் வந்து அவங்க தான் கும்பாபிஷேக விழாவையும் நடத்தி இருக்கிறார்கள். நாளைய தினம் நடப்பது ஆண்டு விழா பூஜை. ஆண்டு விழா என்று சொன்னால் சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லப்படும். இந்த சம்பத்சராபிஷேகம்னா எந்த நாளில் எந்த மாசம், அதாவது இது பங்குனி மாசம், இதே பங்குனி மாசம் அடுத்த வருஷம் வரும்போது இதே நட்சத்திரம், தேதி மாறலாம், கிழமை மாறலாம், நட்சத்திரம் மாறக்கூடாது. அதுதான் அந்த ஆண்டவன் பிறந்த நாள் அப்படிங்கிறது. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் போமேல் மயல் போயரமெற் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இறைவனை நாவினாலே பாடி மனதினாலே நினைந்து வழிபாடுகளை, அதாவது ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம் ஆலயம். அதனால கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அமைதி காக்க வேண்டும். கோயில்ல அமைதியா இருந்து வழிபாடுகளை செய்தால் இறையருள் சக்தி நிலைச்சிருக்கும். அவை பிராட்டி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தூக்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டது அவை பிராட்டி. அதை அப்படியே வாரி வழங்கிய வள்ளல் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் கிட்ட கேட்டது அவை பிராட்டி தான். என்ன கேட்டா, ஏதோ 4 பொருட்களை கொடுத்து விட்டு ஒன்று குறைவாக வாங்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என்பது காராமாட்டு பசுனுடைய பால், தெளிதேன் என்பது கொம்புத்தேன், பருப்பு என்பது முந்திரி பருப்பு, பாகு என்பது கொஞ்சம் பேருக்கு தெரியும். இந்த கரும்பு காட்டுல கரும்பு வெட்டினாங்கன்னா ஆலையில் ஆட்டுவாங்க, அதை கொப்பரையில கொண்டு காய்ச்சுவாங்க வெல்லம் பண்றதுக்காக. அது ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்தோடனே அது வந்து பாகு மாதிரி ஆயிடும். அது வந்து எடுத்து வச்சு, அதாவது அந்த காலத்துல, இப்பெல்லாம் அந்த மாதிரி தெரியறது இல்லை, இப்போ கடைகளில் விற்பனை பண்றாங்க. அந்த பாகு தான் இது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே
நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். இது கொடுத்த பொருள்கள் எல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். கேட்டது எப்படின்னா காலத்தால் அழியாதது, உயர்வானது, மேன்மையானது. சங்கத்தமிழ் மூன்றுன்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அந்த மூன்றையும் கேட்டு பெற்றவள் அவை பிராட்டி. திருமூலர் ஒரு இடத்திலே பாடுகிறார், ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஏத்தின் இளம்பெறை போல மெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுத்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று. ஐந்து கரத்து அண்ணலை நான் வழிபடுகிறேன், வழிபடுவோம், எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று திருமூலர் பாட்டு. இந்த திருமூலர் ஆறுன்னு கேட்டீங்கன்னா 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடியவர். அப்படி மனித ஜென்மம் உருப்பட வேண்டும் என்று அவர் பாடிய பாடல்களிலே இந்த பாடல் விநாயகர் பாடல். இதுதான் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தன் இளம்பெறை போல வைத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மனசுக்குள்ள வச்சு உன்னை வணங்குகிறேன் இறைவா அப்படின்னு பாடுறாரு. அதுல நம்ம ஊர்ல பாருங்க, இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, விநாயகரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேசலாம். அதாவது விநாயகர் பெருமானுக்கு தும்பிக்கையோட 5 கைகள், அதைத்தான் ஐந்து கரத்தனைன்னு சொன்னார். அந்த விநாயகர் பெருமான் தும்பிக்கையில தங்க கலசமாட்ட ஒரு இத்தினோண்டு வச்சிருக்காரு சிறுசா. நீங்க சௌரியமா இருக்கும்போது நாளைக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க, ஏதோ ஒரு அபிடயங்கள் நடக்கும். பாலாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா தெளிவா தெரியும். அதுக்குதான் இந்த கதை சொல்றேன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இங்க கொண்டு வந்து நம்ம கோயில்ல விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. விநாயகர் சிலை வந்து 32 வடிவங்கள் இருக்கிறது. அதற்கு மேல நிறைய வடிவங்கள் இருக்குது. சிற்பசாஸ்திர முறைப்படி சிற்பிகள் நிறைய 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 விதவிதமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியல, இறைவன் முருகனும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த இடத்துல அவ்வளவு அற்புதம். எப்படின்னு கேட்டா, தும்பிக்கை நாதனை துணை இருப்பாய், உன்னை துதிக்கின்ற யாவருக்கும் உயர்வளிப்பாய், நம்பிக்கை வைத்துன்னை வணங்குகிறோம், வாழ்வில் நலம் காண ஜெயம் காண வைத்திடுவாய் என்று தும்பிக்கையான நம்பி நம்பிக்கையோடு இந்த திருப்பணிகள் எல்லாம் செய்து குடமுழுக்கு நடத்தி அதன் அங்கமாக நாளைய தினம் ஆண்டு விழா பூஜையிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த விநாயகர் பெருமானுக்கு தும்பிக்கையில சொன்ன ஒரு கலசம் இருக்கு. அந்த கலசம் தங்க கலசம். அந்த தங்க கலசத்தை அமிர்தம் நிரப்பி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க கலசம் வச்சிருக்காங்க. மேடை தடவாடையில போட்டு வேதிகை மேடை. கும்பாசுரம் நடத்துறதுன்னா பஞ்சாசன வேதிகைன்னு சொல்லுவாங்க. கூர்மாசனம், அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், கமலாசனம், விமலாசனம் என்ற ஆசனங்களுக்கு மேல நீங்க பார்த்திருப்பீங்க. கும்பாசுர நேரங்கள்ல பல கோயிலுக்கு போயிருக்கும் போது பெரிய செலவு பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா சிவனுக்கோ முருகனுக்கோ விநாயகருக்கோ எல்லாமே பஞ்சாசன வேதிகையா இருக்கு. அம்பாளுக்கா இருந்தா ஸ்ரீசக்கர வேதிகையா இருக்கு. கூர்மாசனம், கூர்மாசனம்னா ஆமை, ஆனந்தாசனம்னா பாம்பு. அடுத்து சிம்மாசனம், கூர்மாசனம், அனந்தாசனம், சிம்மாசனம். சிம்மம் 4 பக்கம் இருக்கு. அதுக்கு மேல கூர்மாசனம், அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம். யோகாசனம்னா சிவபெருமானிடம் அருள் பெற்ற சனகாதி முனிவர்கள் 4 திசையில இருப்பாங்க. அதுக்கு மேல வரிசையா வந்துட்டே இருக்கு. இதற்கு மேல பத்மாசனம். பத்மாசனங்கிறதா அந்த மேல இருக்கிற ஒரு பீடம். அது பத்மங்கிறத தாமரை. இந்த தாமரைக்கு மேல தலவாழையில போட்டு பச்சை நெல் பரப்பி, அதற்கு மேல தலவாழையில போட்டு பச்சரிசி பரப்பி, அதற்கு மேல கும்பரூபமாக இறைவனை எழுந்தருள செய்து யாக வேள்விகள் நடத்துவது வழக்கம். சின்ன குழந்தை மந்திரமே சொல்லாம முருகா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. விநாயக பெருமானே நீங்க இந்த கும்பத்துல வந்து எங்களுக்கு அருட்கரணை புரிய வேண்டும் என்று சொன்னால் வந்து விடுவார்கள். எல்லா டைமும் அப்படித்தான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கடத்துள் அழகிடும் கடலே, அன்பெனும் அணுகுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரமசிவமே என்று வள்ளலார் பாடுகிறார். போர் நம்ம அன்புக்கு கட்டுப்பட்ட இறைவன் மந்திரம் சொல்லி முத்திரை காமிச்சு அந்த தெய்வத்தை இந்த கும்பத்தில் எழுந்திருச்சு நீங்க வந்து அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்துடுவாங்க. அதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, மலை போன்ற இறைவன் நமது அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த குடத்துக்கு வர்றார். அதே போல
அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலை. கடல் போன்ற இறைவனும் அந்த குடத்துக்குள்ள வந்துடுறார். அன்பெனும் அணுவுள், அணுங்கிறது ரொம்ப சிறுசு, அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனே இந்த குடத்துக்குள்ள வாங்குற மாதிரி. அது மாதிரி நமது அன்பிற்கு கட்டுப்பட்டு இறைவன் காலையில மந்திரம் சொன்னா எல்லா தெய்வங்களும் இங்க வச்சிருக்கிறது, அதாவது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, நல்லா கேட்டுங்க, விநாயகர், ராகுகேது, பாலமுருகன், அங்க இருக்கக்கூடிய அதாவது இடும்பன், அடுத்து மாணிக்க வாசகர், மயில் வாகனம், பலிபீடம், இத்தனை தெய்வங்கள் இங்கெல்லாம் இருக்குது. சிவபெருமானுடைய வேதம் 4: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதே போல சிவபெருமானுடைய குமாரர்கள் 4 பேர்: விநாயகர், பைரவர், வீரபத்திரர், வேலவர், செல்லப்பிள்ளை, முருகன், 4 பேர். அதே மாதிரி யுகங்கள் 4: அரும்பு மலர் காய்கனி, அச்சம்படம் நாணம் பயிர்ப்பு, பருவகாலம் 4. இப்படி 4 சொல்லிக்கிட்டே போலாம். அதுல சிவபெருமானுடைய வேதம் 4 என்பது எப்படின்னு வந்ததுன்னா, ஒலி வடிவமாக சிவபெருமான் சொன்னது யாருகிட்ட? பார்வதி தேவி கிட்ட பேச்சுவாக்கில் சொல்ற மாட்டீங்களா? அந்த ஒலி வடிவத்தில் சொன்னதுதான் இந்த மந்திரங்கள் எல்லாம். பார்வதி தேவி சிவபெருமானிடமிருந்து கேட்டு அந்த மந்திரத்தை யாருக்கு சொல்றாங்கன்னா, நந்திய பெருமானுக்கு சொல்றாங்க. நந்திய பெருமான் யாருக்கு சொல்றாங்கன்னா, அதாவது நாரதருக்கு சொல்றார். நாரதருக்கு யாருக்கு சொல்றாருன்னா, சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சொல்றார். அப்படி எல்லாரும் கேட்டு கேட்டு படிக்கிறாங்களே தவிர அதை எழுத்து வடிவிலே கொண்டு வரணும். யார் இதை எழுத்து வடிவில் கொண்டு வந்தாங்கன்னா, வியாச பகவான், வியாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் தான் இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிப்பு, ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்படி எழுத்து வடிவிலே கொண்டு வந்தவர் வியாச பகவான். அப்படி இந்த மந்திரமானது வேதம் 4ன்னு சொன்னோம். இந்த 4 வேதங்கள் என்பதிலே ரிக்வேதம். ரிக்வேதம் சிவபெருமானுடைய கிழக்கு முகத்திலே இருந்து வந்தது. யஜுர்வேதம் தெற்கு முகத்திலே இருந்து வந்தது. சாமவேதம் வடக்கு முகத்திலே இருந்து வந்தது. அதர்வண வேதம் மேற்கு முகத்திலே இருந்து வந்தது. இந்த அதர்வண வேதம் என்பதை, அதாவது நம்ம கேரள ராஜ்யத்தில், அதாவது அதர்வண வேதத்தை பயன்படுத்தி, அதாவது மாந்திரீகம், அதாவது மூலிகை மருந்துகள் இப்படி எல்லாம் தயாரிக்கிறார். அது மற்ற நாடுகளை காட்டிலும் கேரள ராஜ்யத்தில் நடக்குது. அது நடந்தால் வெற்றி பெறுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டா, பரசுராமர். பரசுராம சேத்திரம்னு இந்த கேரள ராஜ்யத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த வகையில் அப்படி அதர்வண வேதத்தினுடைய சிறப்பையும் சொல்லியாச்சு. இதுல இன்னொரு செய்தி, முருகப்பெருமானுடைய பெருமையவே பேசிட்டு போகல, இடையில பரசுராமரை பற்றி சொல்லணும் அல்லவா? அது ஒரு கதை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர்ல பொதுவாக மாரியம்மன் கோயில் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? நிறைய கோயில்கள் இருக்கு. சிவன் கோயில் இருக்குது, விஷ்ணு கோயில் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த மாரியம்மன் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன? மாரியம்மனுடைய அவதாரம் என்ன? அதை கொஞ்சம் தெரியணும். அதுல அதாவது ஜமதக்கனி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் அவதாரம் எடுக்கிறார். கைலாயத்துல சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருக்காங்க. என்ன பேசுறாங்க? பெண் தெய்வ வழிபாட்டை பூலோகத்தில சிறப்பாக வழிபாடு செய்ய மக்களுக்கு ஒரு உணர்வை ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் பேசிக்கிறாங்க. அப்படி கைலாயத்தில் பேசிக்கிட்டு இருந்தவங்க, இதுக்கு யார் போய் எப்படி சொல்றதுன்னு சொன்னோன்னே, அதுக்கு நான் போறேன்னு சொல்லி பார்வதி தேவி அம்மா சொல்றாங்க. நீ ஒருத்தி மட்டும் போனா முடியாது, நானும் வர்றேன்னு சொல்லிட்டு சிவபெருமானே ஜமதக்கனி முனிவராக வருகிறார். பார்வதி தேவியே ரேணுகாம்பாளாக வர்றாங்க. அவங்க ஒரு வனாந்தரத்துல, கரட்டுல, மலையில தினமும் அவங்க முனிவர்களாகி வந்துட்டாங்கன்னா சிவனை வழிபடணும். அப்படி தினமும் குளிச்சுட்டு சிவ வழிபாடு செய்வது வழக்கம். இப்படியே நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு காலப்போக்கில் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த 4 குழந்தைகள்ல கடைசி பையன் தான் பரசுராமர். அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்துல தினமும் இந்த அம்மா ரேணுகாம்பாள் போய்
ஆத்துல குளிச்சுட்டு மந்திரம் சொல்லி குடத்துல தீர்த்தம் கொண்டு வர்றது வழக்கம். இப்ப பாருங்க, தீர்த்தம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? ராமர் கோயில் பக்கம் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தாங்க. எப்ப? நாளைக்கு காலையில பூஜைக்கு இந்த குப்பத்துல நிறைக்கிறதுக்காக. நீங்க எல்லாம் போய் நாளைக்கு எடுத்துட்டு வர போறீங்க. ஆனால் அந்த அம்மா போய் ஆத்துல குளிச்சுட்டு குடம் கொண்டு போகல, மந்திரம் சொல்லி மணல்ல குடம் மந்திரம்னு சொன்னா வந்துடும். அப்படி மந்திரம் சொல்லி குடம் உண்டாக்கி தினமும் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, வானமண்டலத்துல இந்த அம்மா ஆற்றுல குளிக்க போகும்போது வானமண்டலத்துல கந்தர்வர்கள் பறந்து போறாங்க. பறந்து போறவங்களை பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு அழகான ஆண்கள் இருக்கிறார்களா என்று அந்த அம்மா நினைச்சிடுறாங்க. அப்படி நினைச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆற்றுல குளிச்சுட்டு மந்திரம் சொல்லி குடம் பிடிச்சா குடம் வரல. காரணம், அவர் சமதக்கனி முனிவர் தாடி மீசியோடு இருப்பார். இவங்க கந்தர்வர்கள் எல்லாம் தேவலோகத்தில் இருந்தவங்க அழகு சௌந்தரியத்தோடு இருப்பார். இதன் காரணமாக இப்படி ஒரு அழகான ஆண்களால் இந்த அம்மா சொன்னதான் ஒரு வார்த்தை. அதன் காரணமாக குடம் இல்லை. ஆற்றுல குளிச்சு போட்டு குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வரலான்னா மந்திரம் சொல்லி குடமே வரல. அப்புறம் தன்னை போல அந்த அம்மா திரும்பி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, சுவாமி எனக்கு இன்னைக்கு குடம் பிடிக்க முடியல, குடம் வரல, தீர்த்தம் கொண்டு வரேன்னு சொன்ன. இவர் தன்னுடைய ஞான திருஷ்டிலேயே பார்த்துடுறாரு. என்னன்னு பார்த்துட்டு, நீ உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் புனிதமானவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜமதக்கனி முனிவர் சொல்லி உனக்கு தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 4 பசங்கள்ல ஒவ்வொரு பையனா, பெரியவன், அடுத்த 2வது, அடுத்த 3வது, அடுத்த 4வது, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு உங்க அம்மா செய்த தவறுக்கு வனாந்தரத்துல கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணிட்டு ரத்தக்கரையோட அருவாளை கொண்டு என்னுடைய பாதத்துல வைக்கணும், அப்படி நீங்க செய்யணும்னு சொன்ன. அந்த பசங்க 3 பேரும் என்னன்றாங்கன்னா, பெரிய பசங்க 3 பேரும், தாய் சிறந்த கோயில் இல்லை, தாயை நாங்க அப்படி கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரு? அப்பா கிட்ட. இதை சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிடுறா, சாபம் கொடுத்துறாரு. யாரு? ஜமதக்கனி முனிவர். என்னுடைய பேச்சை கேட்காத நீங்கள் கல்லாக மாறிவிடுங்கள் அப்படின்னு. அப்புறம் கடைசியில பரசுராமனுக்கு சொன்னோன்னே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையை நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பரசுராமர் என்ன பண்றாருன்னா, இந்த சாரட்டி வண்டியில அவங்க அம்மாவை தூக்கி அந்த வண்டியில வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போய் மலை கரண்ட்ல கொண்டு போய் சிரச்சேதம் துண்டா வெட்டி போட்டு அருவாளை கொண்டு ரத்தக்கரையோட தன்னுடைய தந்தையின் பாதத்தில் வச்சுட்டு, சுவாமி நீங்க சொன்ன நிறைவேற்றிட்டேன், எனக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்ல ஒண்ணு, நீதான் சிறந்த மகனப்பா, உனக்கு என்ன வரம் கேளுங்கிறார். கேட்ட வரத்தை கொடுப்பீங்களான்னு கேட்கிறார். நல்ல கேள்வி. அதே மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிடுறார். எனக்கு 2 வரம் வேணும். 2 வரம் கொடுத்தீங்கன்னா போறோம்னா, 2 வரம் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு வரம் நான் எனது அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும், அந்த உணவை அம்மா பரிமாறணும். நல்லா கேட்டுங்க, பசங்களை 3 பசங்களை கல்லா படைச்சாச்சு, அம்மாவை சிறைச்சேதம் பண்ணியாச்சு. இந்த சூழ்நிலையில பரசுராமர் கேட்கிற வரம், நான் எனது அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவருந்த வேண்டும். 1. 2 அதே வரத்துல எங்க அம்மா தான் பரிமாறணும். இப்படியாச்சுங்களா? ஒரு வரம் ஆயிடும். 2வது வரம் என்னன்னா, தாயும் தந்தையுமாக இருந்து நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தாயும் தந்தையுமாக இருந்து பசங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பதான் ஜமதக்கனி முனிவர் ரொம்ப ஆலோசனை பண்ணி, அப்பா நீ ரொம்ப உன்னுடைய அறிவை பயன்படுத்தி உங்க அம்மாவை உயிர்ப்பிக்கிற, உங்க அண்ணன்மார்களை உயிர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடக்கட்டும் சொல்லி கையில் இருந்த கமண்டல தீர்த்தத்தை கொடுத்து மந்திரம் உயிர்ப்பிக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து ஒரு பிறவை கொடுத்து அனுப்புறார். யாருக்கிட்ட? பரசுராமர் கிட்ட. இத வரம் கிடைச்சோன்ன என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் தான் நல்லா சிந்திக்கணும். வரம் கிடைச்சோன்ன பரசுராமர் என்ன பண்றாருன்னா, வேகமா போறார் அந்த காணக்காட்டு. போனவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாவோட தலை
மூஞ்சி அடையாளம் தெரியும். அவர் இங்க வந்துட்டு போறதுக்குள்ள இன்னொரு சிரச்சேதம் அங்கே ஆகிவிடுகிறார். இன்னொரு ஒரு பொம்பளைய அங்க வெட்டி போட்டுறாரு. அடுத்து அது என்ன, இவர் போன வேகத்துல அம்மாவோட தலை எடுத்து வேறொரு பெண்ணினுடைய உடல்ல வச்சு மந்திரம் சொல்லி தீர்த்தம் தெளிச்சு நீவனொன்னு உடல் வந்துருது. புரிஞ்சதுன்னா உயிர் வந்துருது, உடல் வந்துருது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு உடல் மாறி தலை சேர்ந்த காரணத்தினால் மாரியம். அந்த அம்மா பேரு ஜமதக்கனி முனிவருடைய மனைவி பேரு ரேணுகாம்பாள். இந்த ரேணுகாம்பாள்ங்கிற சாமியை கும்பிடுறவங்க தமிழகத்தில் மாரின்னு கும்பிடுறாங்க, ரேணுகான்னு கும்பிடுறாங்க, ரேணுகா தேவின்னு கும்பிடுறாங்க, படவேட்டு அம்மன்னு கும்பிடுறாங்க, எல்லை அம்மன்னு கும்பிடுறாங்க. எல்லையில கொண்டு போய் வெட்டினது, படவேடுங்கிற எல்லையில வனாந்தரத்தில் வெட்டினது, காட்பாடிக்கும் பெங்களூர் மெயின் ரோட்டுக்கு இடையில இருக்கு. இதெல்லாம் போயிருக்கிறனால அதனாலதான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. அதுல அந்த எல்லையம்மன் இப்படி கும்பிடுறாங்களா. மாரியம்மன் பேர் வர்றதுக்கு காரணம் வேறொரு பெண்ணினுடைய உடலிலே இந்த தலை சேர்ந்த காரணத்தினால் மாரியம்மன். அப்புறம் உயிர் பிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜமதக்கனி முனிவரை கார்த்திவீரிய விஜயன் என்பவன் வெட்டி போட்டுறான். தன்னுடைய கணவரை வெட்டினதுனால, அவர் இறந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா பதிவிரதா பத்தினி, நானும் இறந்து விடுகிறேன், எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை மூட்டி அக்னி குண்டத்துல இறக்கிறான். நல்லா கேளுங்க. அக்னி குண்டத்துல இறங்கின உடனே உடம்பெல்லாம் வெந்து துணியெல்லாம் கருகி கொப்பளம் கொப்பளமா ஆயிடுது. அதனாலதான் முத்து மாரியம்மன். உடல் வேறு பெண்ணுடைய உடல் இந்த தலை சேர்ந்த காரணத்தினால் மாரியம்மன். கொப்பளம் கொப்பளமா ஆனதுனால முத்து மாரியம்மன். உடல் எல்லாம் கருகிவிட்ட காரணத்தினால கருமாரியம்மன். அப்புறம் இந்த அம்மா துணி கட்டியிருந்தாங்க, மானம் காக்கணும். அதுக்காக வேண்டி வனாந்தரத்தில் இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வேப்பிலையை கொண்டு வந்து அப்படியே ஆட மாதிரி, வேப்பிலைனா அப்படியே இது மாதிரி கட்டி கொண்டு வந்து சுத்தி விடுறாங்க. அதனால வேப்பிலைக்காரி. என்னைக்கு மாரியம்மன் கோயில்ல வேப்பிலையோட போய் தீர்த்தம் ஊத்துறது வழக்கம் இதுதான் ஒண்ணு. அப்புறம் தென் குமரி முறையில லெமூரியா கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்தது. அங்கதான் மனிதன் அவதாரம் எடுத்தான். மனுஷங்கிறது கடவுளால் படைக்கப்பட்டு முதல்ல மனுஷன் தோன்றியது எங்கே அப்படின்னு கேட்டா லெமோரியா கண்டம். அந்த லெமோரியா கண்டம் இப்போது இந்து மகா சமுத்திரத்தால் மூழ்கிவிட்டது. அதாவது இந்த கேரள எல்லையும் சேரும், தமிழக எல்லையும் சேரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி இந்த சிறப்பு மனிதன் என்ற ஆறறிவு படைத்த மனிதன் தோன்றியது, ஆண் பெண்கள் தோன்றியதுங்கிறது இந்த பரதகண்டம்ங்கிறத இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். இறைவா போற்றி. திருவாக்கும் செய்கரமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கம் பீடம் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை என்று கபிலர் ஒரு இடத்திலே பாடுகிறார். இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே முழுமையான பலன் பெற தேவலோகத்தில் கூட தேவாதி தேவர்களும் விநாயகனை மகிழ்ந்து வணங்கி துவங்குவார்கள் என்பதுதான் இந்த பாடல். அதைத்தான் இந்த பாடல் இன்னொரு சொல்றேன், கேட்டுங்க. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடம் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தான காதலால் கூப்புவர் தம் கை. அந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயகர் வழிபாடு தேவை. அதுல இங்க மஞ்சள் பிள்ளையார் வழிபாடோடு நாளைய தினம் இந்த வேதிகை மேடை இருக்கிற தெய்வங்களை பற்றி சொல்லிட்டோம். அந்த மேடைக்கு பேர் வேதிகை மேடை. அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னங்கிறது சொல்லிட்டோம். முன்னாடி ஒரு குண்டம் போட்டிருக்காங்க. அந்த குண்டத்தினுடைய அமைப்பு அருகோண குண்டம். முருகப்பெருமானுடைய அச்சரம் சடாச்சர மந்திரம் அவருக்கு உகந்தது. சடாச்சரம் வேதிகை. சடாச்சரம்ங்கிறது ஆறுங்கிறது குறிக்கும், சஷ்டிங்கிறது ஆறை குறிக்கும். அப்படி இங்க அருகோண குண்டம் அமைத்து அந்த பக்கத்துல ஒரு தட்டத்துல மஞ்சள் பிள்ளையார், பக்கத்துல கும்பமெல்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து மஞ்சள் பிள்ளையார் வழிபாடும் அதனை தொடர்ந்து புனியாக வாகனங்க பூஜையை செஞ்சு இந்த தீர்த்தமெல்லாம் தெளிச்சு இந்த தெய்வங்களை எல்லாம் கும்பத்தில் எழுந்திரட செய்து வேள்வி விளையாடுகள் நடக்கும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் அவர்தம் வாழ்வில்
கண்ணினால் நல் விழா பொலிவண்டார்த்தல் அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய வாக்கு. அப்படி இந்த மாதிரி விழாக்களை கண்ணுல பார்த்தோம்னா புண்ணியம்ங்கிறத நான் சொல்லல, திருஞான சம்பந்தருடைய வாக்கு. உன்னை அலங்கரித்து உன்னழகை பாராமல் என்னை அலங்கரித்து இழந்தேன் மனோன்மணியே அப்படின்னு சொல்லி ஒரு அடியார் பாடுகிறார். ஏன்னு கேட்டா, நாமெல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது நல்ல பட்டாடைகள், நிறைய நகைகள் அப்படி போட்டு அலங்காரம் பண்ணிட்டு போறோம். ஆனால் இறைவனை இந்த மாதிரி ஆண்டு விழா, ஒரு திருவிழா நேரங்கள், ஒரு விசேஷ நாட்களில் தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண முடியும். அது மாதிரி இந்த பணிகள் எல்லாம் செவ்வனே நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள் வர்றவங்களுக்கு மனசு நிறைய மாதிரி உணவு போடணும், அதுக்குண்டான வேலை. அதே மாதிரி பூஜை முறைகளை சிறப்பாக நடத்தணும், அதுக்குண்டான ஆச்சாரியர். அதற்கு முன்பாக 8 பங்குனி உத்தரம் பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். கைலாயத்தில் பார்வதி திருக்கல்யாணம் நடந்த நாள். இதெல்லாம் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புடைய நாளிலே நாம் குழுமி இருக்கிறோம். அந்த அளவுக்கு எப்படின்னு கேட்டா, கைலாயத்துல பார்வதி பரமசிவன் திருக்கல்யாணம் நடக்கும் போது தேவாதி தேவர்கள் 33 கோடி தெய்வங்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாம் கூடுவாங்க. அப்படி கூடும்போது பூமி பாரம் தாங்காம தாழ்ந்து விடும். அதனால தெற்கு நோக்கி இந்த பூமி பாரத்தை சரி கட்டுறதுக்கு தராசு தட்டுல இந்த பக்கம் இடது பக்க தட்டுல இடக்கல், வலது பக்க தட்டுல பொருள் வைப்பாங்க. அந்த தட்டும் இந்த பொருளும் சமமா இருந்தா ஈக்குவல், இடம் சரி. அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அகத்தியரை கூப்பிட்டு நீங்க போய் அகத்தியரை பொதிமலையில தெற்கு நோக்கி சென்று இந்த பூமி பாரத்தை சரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் உடனே சரின்றார். அப்புறம் திடீர்னு என்ன யோசனை வருதுன்னா அவருக்கு, நாம் இப்படி சரின்னு சொல்லி போட்டோமே, இத்தனை மக்கள், இத்தனை சித்தர்கள், ஞானிகள், மும்மூர்த்திகள் அத்தனை பேரும் இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பாங்களே, நாம பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அப்படி வரும்போது சிவபெருமானும் பார்வதியும் சொன்ன வாக்கு, அகத்தியரே இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தீர்த்தம், கமண்டலத்துல தீர்த்தம், மந்திரம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புறோம். நீங்க எங்க போனாலும் சரி, எங்களை நினைச்சா இந்த திருக்கல்யாணம் மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சி கைலாயத்தில் நடக்குதோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் மனசு தேர்ந்து வர்றார். போனாலும் தலை சுமப்ப, புகழ்நாமம் செவிகேப்ப, நானாளும் நவித்தேத்த, நீ உண்டு நான் உண்டு நெஞ்சே, பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ, போகுண்டு வண்டுறங்கும் ஜோலை மதிலரங்கத்தே, உலகை உண்டு உறங்குவான் ஒருவர் உண்டு என்று ஒரு அடியார் பாடுறார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு கையுறை 2, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு நல்லுரை தானே. இந்த 4 வரியில் சொல்லிட்டார். இந்த பாடலுடைய பொருளை உணர்ந்தால் பெரிய நிறைய செய்திகளை உணர்ந்த மாதிரி. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்பது, நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி போகும்போது, சாலையில ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு பச்சை தலையை புடுங்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு சாத்திக்கிட்டு கூப்பிட்டு போங்க. அதுதான் இந்த முதல் வரி. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு கையுறைன்னு சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு கிரக பிரவேசம், புது வீடு கட்டினா, அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம், அதுல பூஜைன்னு நடத்துவாங்க. பசுமாட்டுக்கு தீனி கொடுப்பாங்க, அருகம்பல் கொடுப்பாங்க, கரும்பு கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க. பச்சரிசியும் வெல்லமும் இனிப்பும் கலந்து, ஏலக்காயோட கலந்து அதை நனைச்சு வச்சு அதுவும் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா, பசுமாட்டுக்கு கொடுக்கறதுக்கு, பசுமாட்டினுடைய உடம்புல இந்த பூமியில அண்ட சராச்சரங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே அந்த பசுமாட்டினுடைய உடம்புல இருக்குது. 33 கோடி தெய்வங்கள் இருக்காங்க, 68,000 ரிஷிமார்கள் இருக்காங்க, இல்லாததே இல்லை. அதனாலதான் இந்த பசுமாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு. பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு கன்றும் கொண்டு வந்து வச்சு இந்த பூஜைகளை நடத்துவது, கோபூஜை நடத்துறாங்கன்னா காரணம், இந்த யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு கையுறைன்னா, அண்ட சராச்சரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு படைச்சாகும்.
புரியுதுங்களா? ரெண்டாச்சா. மூணாவது வந்து யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொன்னாங்க. இந்த உண்ணும் போது ஒரு கைப்பிடினா சாப்பாடு சாப்பிட்றோம், தட்டத்துலையோ இலையிலையோ போட்டு சாப்பிட்றோம். எச்சில் படாமல் ஒரு திருவுண்டு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட்டு போட்டு மீண்டும் கூட தூக்கி வெளியே வீசுறோம். வீசணும்னா அது ஏதாவது காக்கையோ எறும்போ இங்கோ ஏதோ ஒன்று சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அது வந்து தினமும் நாம் அன்னதானம் செய்வதற்கு சமம். புரியுதுங்களா? எல்லா ஜீவராசிகளும் கொடுக்கறதுக்கு சமம். ஆனால் எச்சிலை ஏன் போய் போடணும்ட்டு இப்போ தற்காலம் ஒரு சில மாற்றம் பண்ணியிருக்கு. எப்படின்னு கேட்டால், தினமும் ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீட்டில் பகல் உணவுங்கிறது ஒரு டம்ளர் அரிசி அது போட்டு செய்வாங்க இல்லையா? அந்த ஒரு டம்ளர் அரிசியில் ஒரு இவ்வளவு ஒரு 30 கிராம் இல்லை ஒரு 25 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் அரிசி எடுத்து அளந்து போட்டு பாத்திரத்தில் போட்டு கழிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இவ்வளவு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். ஒரு மாதம் பூரா போட்டு வைக்க வேண்டியது. மாதம் முடிஞ்சோன்னா 1ஆம் தேதி கொண்டு வந்து இந்த மாதிரி முருகன் கோயிலில் கொடுத்துட்டா அதை அமுது படைச்சு சுவாமிக்கும் அமுது நைவேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த உணவை கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களோ பூசாரிகளோ யாராவது இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அப்போ புனிதமான அன்னதானம் தினமும் செய்வதற்கு சமம். சரிங்களா? இந்த யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு கையுறை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு நல்லுரை தானே. நல்லுரைங்கிறது இந்த கலியுகத்துல பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று நிற்பது மறந்தாலும் நற்றவர் தவறுள் இருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் பாடுகிறார். சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவம். அதாவது அதுக்கு விளக்கம் அப்புறம் கொடுத்துட்றேன். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, அதாவது பெற்ற தாய்தனை மக மறந்தாள், குழந்தையே மறந்துட்டாள் அப்படின்தான் அதனுடைய பொருள். இந்த பாடல்ல மக்கள் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க வந்திருக்கிறோம்? இறைவனுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நமது ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம் ஆலயம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா நாம வந்து வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அவைகளை எல்லாம் சிந்திக்க கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம அமைதியா இருந்து நமக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லலாம். ஓம் சரவண பவாய நம, முருகனுடைய மந்திரம். ஓம் கம் கணேசாய நம. அதே மாதிரி ஓம் நம சிவாய, ஓம் சக்தி. எதுவுமே தெரியலையா? ஆண்டவரே அப்படியே வேணாலும் இருந்துக்கலாம். மேலான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது விபூதி. அந்த விபூதியை வாங்கி வலது கையில ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மோதிர வரல் இப்படி இருக்கு, அப்படியே லேசா உள்ளங்கையில் வாங்கி லேசா டச் பண்ணி வடக்கு வெண்ணையோ கிழக்கு வெண்ணையோன்னு நெத்தியில் வச்சுக்கலாம். ஒன்று மெச்சல் எடுத்துன்னு வைங்க, கண்ட பக்கம் போடக்கூடாது. கோயிலை இவ்வளவு அழகாக கட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. நாம விபூதியோ சாப்பிட்ற பொருள் பிரசாத்தியோ வாங்கி நினைச்ச பக்கம் போட்டு போனா எவ்வளவு சிரமம், நல்லா இருக்காது. அதனால விபூதி கொடுத்தாலும் அதை வலது கையில வாங்கி வச்சுட்டு கோயிலுக்கு வந்தோடனே எப்படி வழிபாடுகள் செய்யணும்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ்லயே வந்துட்டு இருக்கோம். வரும்போது கோவிலுடைய ராஜகோபுரம் தெரியும், கும்பிடணும். அடுத்து ராஜகோபுரத்துக்கு உள்ள வந்தோடனே என்ன தெரியும்? மூலவருடைய விமானம் தெரியும், கும்பிடணும். 2. மூன்றாவதாக பலிபீடம், மயில் வாகனம், மூஷிக வாகனம் விநாயகர், அதாவது ரிஷப வாகனம் சிவனுக்கு. அதே போல அம்மனா இருக்க சிங்க வாகனம். அது மாதிரி வாகன வழி வாகனத்துக்கிட்ட நம்ம ஆசாவாசங்களை எல்லாம் கோயில் இருக்க பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று பலியிட்டு விட வேண்டும். இந்த ஆசைகளை எல்லாம் அதான் விட்டுறணும், துறந்து விட வேண்டும் சொல்லு. ஆனால் அப்படி முடியாது. இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்துல கும்பிட்டுட்டு அப்புறம் மூலவரை கும்பிடணும். மூலவரை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணோட விபூதி கொடுப்பாங்க. விபூதி எப்படி வேணும்னு சொல்லுவாங்க. கோபம் கொடுப்பாங்க, தேர்த்த கொடுப்பாங்க. இதையெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வைத்து விட்டு கோவிலை வரம் வரணும். எப்படி வரணும்னா, வழிபாடு செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நிறைமாத கர்ப்பிணி பெண் எந்த வேகத்தில் பொறுமையாக நடப்பாளோ அது மாதிரி கோயில் ராஜகோபுரத்தை கும்பிட்டதிலிருந்து வரிசையா எல்லா தெய்வங்களையும் பொறுமையாக கும்பிட்டு திருச்சுட்டு தெய்வங்களையும் கும்பிட்டு
கோயிலுக்கு முன்னாடி வந்து மீண்டும் மூலவரை கும்பிட்டு ஒரு நிமிடமாவது அமர்ந்து செல்ல வேண்டும். ஏன் அமர்ந்து செல்ல வேண்டும்னா, கோயில்ல எல்லா கோயில்கள்லையுமே அம்மன் கோயில்ல துவார பாலகர்கள், அதே மாதிரி காளி கோயில்ல நீலி நீலகன், அவங்களுக்கு பேர் என்னன்னா காவல் தெய்வங்கள். இந்த கோயிலை பாதுகாக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த காவல் தெய்வங்களுக்கு இறைவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்னா, என்னை வந்து தரிசித்து கொண்டு செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க. என்னை வந்து கும்பிட்டுட்டு ஒரு நிமிடம் கூட உட்காராமல் அமர்ந்து கொள்ளாமல் சிந்திக்காமல் வந்த வேலைகளை கும்பிட்டு அப்படியே போறாங்கன்னா அவங்களே பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டு போட்டு அவங்க எங்கிட்ட என்ன வரம் வாங்கணும், வரம் கேட்டு வாங்கினாங்களோ அந்த வரத்தை நீ பெற்றுக்கொள். கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்து தெய்வத்தை வழிபட்டு நாம வரம் கேட்கிறோம். வேண்டத்தக்கது அறிவோயினை, வேண்ட முழுதும் தருவோயினை, வேண்டும் அயல்மார்க்கு அறியோயினை. இப்படி ஒரு பாடல் வருது. அந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, எனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கே தெரியும், எனக்கு என்ன கொடுக்கூடாது அது உனக்கே தெரியும். இறைவா, நான் வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சத்துல உலக ஜீவராட்சிகளை எல்லாருமே பொதுவா வேண்டுதல் என்னன்னு பண்ணோம்னா, இந்த உலகத்துல பஞ்சபூதத்தினுடைய தாக்கம் சீராக இருக்கும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சும் அதாவது சிறப்பா இருக்கணும். சிறப்புங்கிறது என்ன? காற்று அதிகமாகவும் போகக்கூடாது, புயல் காற்று மாதிரி இருந்து எப்படி சிரமம். மழை அதிகமாகவும் போகக்கூடாது, மழை இல்லாமையும் போகக்கூடாது. அதே மாதிரி காற்று இல்லாத இடத்துல நம்மளால இருக்க முடியும், கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களினாலும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் அதாவது உயிரினங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு பொது வேண்டுதல். அப்படி வேண்டுதலை பண்ணிட்டு இப்படிதான் வழிபாடு பண்ணணும். அதாவது இது இந்நேரம் வரைக்கும் இது சொன்னது என்னன்னா, நீங்க வரும்போது எப்படி கும்பிடாத சொன்னோம், ஆண்களுக்கும் இதே விதிமுறை தான். ஆண்கள் வேக வேகமா ஓடலாமா? கண்டிப்பா இல்லை. மெதுவா வந்து ராஜகோபுர தரிசனம், மூலஸ்தான கோபுர தரிசனம், பலிபீட தரிசனம், அடுத்து மூலவர தரிசனம், பிரசாதம் வாங்கிட்டு அமைதியா போய் ஒரு நிமிஷம் உட்காந்து போவோம். உட்காராம போனீங்கன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்துட்டு கடவுள் நமக்கு ஏதோ கொடுக்குறாரு வரம், எதுன்னு தெரியல. அந்த வரத்தை யார் வாங்கிக்கிறாங்க? இங்க கோயில் இருக்கிற துவார சக்திகள் வாங்கிக் கொள்வார்கள். எனவே நாம் நமது வழிபாட்டை எப்படி நடத்தோம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கிறத முதலில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தது யார்? இடும்பன். அந்த இடும்பனுக்கு கூட இங்க வழிபாடு நடக்குது, பாராட்டு. பக்கத்துலேயே ஆர்வம் காவடி அவர் தோல் மேல் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அடிமொழியும் நடுவுமிலா அகண்ட பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும், அடிமுடியும் நடுவுவிழா அகண்ட பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும், கடி கமல் மென் மலர் பூஜைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன். பொடி அதனால் முழுக்காடி கீழோடு வெண் கோவணமும் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி விப்பில் குலவும் அவன் தனை மறவேன் சரதமாமே. இந்த பாடல் முருகப்பெருமான பற்றி பாடின பாடல். இது எந்த கோயில்ல எந்த முருகனுக்கு பாடுனது ஏதாவது தெரியுமா? பழனி முருகன். பழனி திருவாயர் என்கிற பாடல் இன்னைக்கு பழனி ராஜகோபுரம் மேற்கு முன்ன முருகப்பெருமான் அந்த ராஜகோபுரத்துல எழுதியிருக்காங்க. அது இன்னைக்கு மக்கள் போறதுக்கே விடுறதில்ல, ராஜகோபுரத்தையே மூடிட்டாங்க. மூடல, அவங்க வந்து பிரதான பூஜை நடக்கும்போது தான் அந்த வழியா வருவாங்க போவாங்க. அப்புறம் எல்லா மக்கள் தரிசனத்துக்கு போறது வர்றதெல்லாம் வடவரம் தெம்பரம் சைடு உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடும். நீங்க ஏதாவது போறீங்கன்னா நீங்க அந்த பாடலை பாருங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற அவை பிராட்டியினுடைய பாடல். இதுல இந்த பாடல்ல நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்குது. மானிட பிறவிக்கு தான் பகுத்தறிவு. கோயில் இல்லா ஊரில் குடியிறக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படி மானிட பிறவியினுடைய சிறப்பை எடுத்து சொன்னதிலே அவை பிராட்டிக்கு நிகர் அவை பிராட்டி தான், வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட அவை பிராட்டிக்கு அதாவது வள்ளல்கள் என்று சொல்லக்கூடிய அதியமான்
தகடூர் என்று சொல்லக்கூடிய தருமபுரி, தகட்டூர் அல்லது தகடூர், அங்கே ஆட்சி புரிந்திருந்த மன்னன் அதியமான். அவனுக்கு நெல்லிக்கனி கிடைக்குது. நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தவங்க இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமா இருக்கலாம், நோயற்ற வாழ்வோடு இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை வாங்கின அதியமான் என்ன பண்றாருன்னா, நாம தான் உடனே சாப்பிடுவோம். அவர் என்ன பண்றாருன்னா, அவை பிராட்டி அந்த வழியா பாடிட்டு போயிட்டார். அப்போது அந்த அவை பிராட்டிக்கு கூப்பிட்டு, அம்மா தாயே, இந்த நெல்லிக்கனியை நீங்க சாப்பிட்டா இந்த உலகத்துக்கு நல்ல செய்திகளை சொல்லுவீங்க, நல்ல பாடல் கருத்துக்களை சொல்லுவீங்க, நீங்க நீண்ட நாள் உயிரோட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெல்லிக்கனியை அதியமான் கொடுத்தார். பஞ்சவித சுத்தி செய்து நெண்ணெய் பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று திருமூலரிடத்துல பாடுறார். என்னன்னா, பஞ்சபூதமாக இறைவன் இருக்கிறான், பஞ்சேந்திரியமாக மனிதன் இருக்கிறான். பஞ்சபூதங்கிறது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். பஞ்சேந்திரியங்கிறது மை, வாய், கண், மூக்கு, செவி. இந்த மனிதன் நல்ல மனிதனாக மாறுவதற்கு இறையருள் தேவை. அதனால இறை வழிபாட்டை கடைபிடியுங்கள் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது. சிவகிரி, சக்திகிரி என்ற 2 சின்ன குன்றுகள். அந்த சின்ன குன்றுகளை அவன் இடும்பன்கிற அசுரன் என்ன பண்றான்னா, அந்த அஷ்டநாகங்கள் கயிறாகவும், சக்திகிரி சிவகிரிங்கிறது அந்த சின்ன மலையாகவும், இன்னைக்கு பழனி மலைக்கு பக்கத்தில் இடும்பம் மலை, 2ம் அவர் கொண்டு வந்ததான், இடும்பம் கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, அதாவது முருகப்பெருமான் இந்த சிவன் அந்த சிவகிரி மேலே ஏறி விளையாண்டு இருக்கிறார். கீழே அவனுக்கு ஓய்வு இல்லையா, கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இந்த மாதிரி. அப்படி வந்து அந்த இடத்துல பழனியில வச்சு போட்டு தூங்கி எந்திரிச்சு அதை மீண்டும் காவடி மாதிரி கட்டி தூக்கலான்னு தூக்கும்போது தூக்க முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தூக்க முடியாதனால எப்படி தூக்க முடியலன்னு அவனுக்கு சிந்தனை வந்து மேல ஆராய்ச்சி வெயிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, என்னாச்சும் பண்றாங்கன்னு பார்க்கல. அந்த சிவகிரின்னு சொல்லக்கூடிய பழனி மலை மேல ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. அந்த குழந்தைய, நீ போப்பா அந்த பக்கம், நான் காவடி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி பார்க்கறான். யாரும் இல்லை. அந்த குழந்தை கேட்கல. அந்த குழந்தை வாழ முடியும். குழந்தை கேட்கல. இப்போ போரிடுறான். போரிட்டு 2 பேருக்கு சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது அவர் முருகன் என்ன பண்றாருன்னா, இந்த இடும்பனை கொல்றதுக்கு தயாராகிட்டார். அப்பவே வந்து இடும்பனுடைய மனைவி இடுப்பி வந்து, சுவாமி, என்னுடைய கணவன் சிறந்த சிவபக்தன், அவனை எனக்கு மாங்கல்ய பெற்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த இடும்பனை மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்தது இடம்பி. அப்படி சிவகிரி, சக்திகிரின்னு சொல்றதா 2 மலைகள், அஷ்டநாகங்கள் தான் அந்த கயிறு. அதுல தோல்ல எடுத்துட்டு வந்தது மலை. அந்த இன்னொரு மலையை வச்சுட்டா குறுக்க வச்சு தண்டு மாதிரி வச்சு எடுத்துட்டு வந்தோம். அது மாதிரி இப்போ ஆறுமுக காவடி. இந்த ஆறுமுக காவடியில் ஒரு பக்கம் முருகப்பெருமான் விநாயகர் இருப்பார், இன்னொரு பக்கம் 6 முகத்தோட முருகன் இருப்பார், அப்புறம் மயில் இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். அது மாதிரி தான் செய்யறது வழக்கம். இது என்ன மரத்தில் செய்யறாங்கன்னா, வேங்கை மரம். வேங்கை மரத்தில் செய்யறது தான் சிறப்பு. மற்ற மரத்தில் யாரும் செய்யறாங்க, அதையெல்லாம் நான் குறை சொல்லலைங்க. பெரும்பாலும் வேங்க மரத்தில் செஞ்சு அது செய்யறது கூட என்ன சாமிக்காக செய்யறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கணும். ஒண்ணு, அதாவது எந்த பாலமுருகனா, பழனி முருகனா, வெற்றிவேல் முருகனா, சுப்பிரமணியரா, இப்படி நிறைய கண்ட பெருமானா, கார்த்திகேயனா, இப்படியெல்லாம் நிறைய பேர். அதுல எந்த சாமிக்குன்னு சொல்லி செய்யறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நாள்னு செய்யணும். அன்னைக்கு நல்ல நேரத்தில் செய்யணும். அன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து செய்யணும். இந்த மரத்தை எடுத்துட்டு வந்து அறுத்து ஆறுவாசி பண்ணி அதை முறையா செய்யணுங்கிறது தான் சாஸ்திரம். அது மாதிரி அந்த தச்சர்னு சொல்லக்கூடிய சிற்பி முறையாக வடிவம் செய்வார். வடிவம் செய்து அதை போட்டுறதும் அப்படித்தான். அது ஒரு சிறப்பான நாள்.
அதுக்கு பூஜை பண்ணுறது ஒரு சிறப்பான நாள். அவருக்குன்னு தட்சணை கொடுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நாம பூஜை பண்ணுறோம். இதுதான் இந்த ஆறுமுக காவடியினுடைய சிறப்பு. இந்த ஆறுமுக காவடி முதல்ல எடுத்தது இடும்பன். இப்போ எல்லா மக்களும் எடுக்கிறாங்க. எப்படி காவடிகள் எடுக்கிறாங்க? தேர்த்த காவடி எடுக்கிறாங்க, பால் காவடி எடுக்கிறாங்க, பன்னீர் காவடி எடுக்கிறாங்க, புஷ்ப காவடி எடுக்கிறாங்க, சக்கர் காவடி எடுக்கிறாங்க, மச்ச காவடி எடுக்கிறாங்க, சேவல் காவடி எடுக்கிறாங்க, மீன் காவடி எல்லாம் மச்ச காவடி. இன்னைக்கும் கேரள மக்கள் பழனி முருகன் மலைக்கு செல்வது அதிகம். காரணம், அவர் மேற்கு நோக்கி இருக்கிறார். நல்லா கேட்டுக்கணும். அவருடைய பார்வை யார் மேல இருக்குது? கேரளா மக்கள் மேலதான் இருக்கு. தமிழகத்தை விட கேரள மக்கள் யாரெல்லாம் அங்க போறாங்களோ அத்தனை பேருக்கும் நன்மை. யாரெல்லாம் அங்க போறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு உயர்வு, சிறப்பு. பழனி முருகன் சிலையை செஞ்சது யாரு? போகர். 18 சித்தர்களிலே ஒருவர் போகர். அந்த போகர் என்ன பண்ணாருன்னா, அதாவது ரசவாதம்னு சொல்லுவாங்க, மூலிகைகளை கட்டுதல் அப்படின்னு. அது மாதிரி நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம், நல்ல திசை. இன்னைக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை கிழக்கு முன்ன உட்கார்ந்தோம் அமர்ந்தோம், நீங்க மேற்கு முன்ன உட்கார்ந்தோம் அமர்ந்தோம் நின்றோம். இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வெற்றி. ஏன்னு கேட்டா அருக்கர் இந்த பக்கம் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை சூரம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இன்னைக்கு இந்த திசையில சூரத்துல போகக்கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி அருக்கன் சூரம்ங்கிறது சூரியன் இப்படி மேல தோன்றி மறையிறார், அது சூரிய உதயம். அருக்கன்கிறவரு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேர் தைக்க இருப்பார். அப்படியே வெர்டிக்கல் ஆங்கிள் இந்த மாதிரி சுற்றி வருவார். வெர்டிக்கல் ஆங்கிள் தெரிஞ்சா அப்படி சுற்றி வருவார். ஞாயிற்றுக்கிழமை இங்கே, திங்கக்கிழமை இங்கே, செவ்வாய்க்கிழமை மேங்க, புதன்கிழமை மேங்க, வியாழக்கிழமை வேகமாக இந்த இடத்துக்கு வந்துடுவார். வெள்ளிக்கிழமை இப்போ இங்கே இருக்கிறார். அப்போ அருக்கன் இருப்பது வலது பக்கமும் பின்பக்கமும். உங்களுக்கெல்லாம் பின்பக்கம், அதனால நமக்கு வலது பக்கம். இதை நான் ஒன்றும் பாட்டுக்கு வரல, நல்லா கேட்டுக்கணும். இந்த அருக்கன் நிலைப்பாடு நான் சொன்னது என்னன்னா, எந்த ஆறுமுக அப்படி செஞ்சாலும் சரி, எது பண்ணனாலும் சிலை செய்தாலும் அருக்கன் நிலை பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஓரை பார்த்து. நல்ல நேரங்கிறத விட ஓரையை விட இன்னும் சிறப்பு அந்த செகண்டுக்கு தான். துபாசில் நடந்ததுன்னா மணிக்கணக்கிலே தேர்ந்து வந்துடுறாங்க. மீறினா ஒரு 30 அல்லது 40 செகண்ட். அதுதான் நாடன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோடன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும். இந்த பாடல் அப்படி போயிடுது. அப்படி எந்த நாளும் எந்த கோளும் எதுவும் முருகப்பெருமானை வழிபட்டாலும் முருகப்பெருமானுக்கும் எந்த இடையூறும் இல்லை. முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறும் வராது. இதுதான் இதனுடைய சிறப்பு. முருகனுடைய சிலையை செய்த போகர் எந்த மலையில் எடுத்தார்னா, திண்டுக்கல்லுக்கு மேலே பழனியிலிருந்து கிழக்க தெற்க ஒரு ரோடு போகுது, செம்பட்டி மதுரை இதெல்லாம் போகிற ரோடு. அதில் போகும்போது ரைட் சைடில் ஒரு மலை குண்டு இருக்கு. அந்த ஊருக்கு பேர் ராமாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ராமரெல்லாம் இருந்தாங்க. அந்த குண்டுல தான் இந்த மூலிகைகளை தினப்படி முறைப்படி சேமித்து ஒவ்வொன்றா அரைச்சு வச்சிருந்தார். இப்படி அந்த மூலிகைகள் நவபாசான கட்டுங்கிற 9 மூலிகைகளையும் ஒரு நாள்ல நல்ல நேரத்தில் சேர்க்கணும். தனித்தனியா சேமிச்சது ஒண்ணு, தனித்தனியா அரைச்சு வச்சது ஒண்ணு. அதை ஒரு நல்ல நேரத்துல ஒரு நல்ல நாள்ல நல்ல திசையில செஞ்சால் நல்லது. அப்படி செஞ்சு அந்த முருகப்பெருமானுடைய சிலை, அதாவது அற்புதமான நவபாசான சிலையால் செய்யப்பட்ட முருகன் அங்கேயும் இருக்குது. அதே மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. பூம்பாறை முருகன் கோயில், கரூர்ல இருந்து தாராபுரம் கிடையாது, சின்ன தாராபுரம் ஒரு ஊர். அங்க இருக்கிறது முனிமுக்தீஸ்வரர் கோயில். அந்த கோயில்ல மகாபாரத போர்ல நிறைய முனிவர்கள் வழிபட்டு முக்தி பெற்றார்கள். அதனாலதான் முனி முக்தீஸ்வரர். அதுல மகாபாரத போர்ல அதாவது பீமன் தன்னுடைய மனைவி பாஞ்சாலியை தாராபுரத்தை ஆண்ட விராடபுரம் மன்னன் தவறாக அனுபவிக்கொண்டு நினைக்கிறான். அப்போது யார் மன்னனுடைய மச்சினை தாராபுரத்தில்
அவனை கொன்ற காரணத்தினால், அரச பரம்பரையில வந்த மன்னனுடைய மச்சனை கொன்ற காரணத்தினால் யார் பீமன், அதனால அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் முனீஷ் முக்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபட்டு முக்தி கிடைச்சது அப்படிங்கிறதா அந்த மகாபாரத கதையில் வரக்கூடிய ஒரு சின்ன செய்தி. முருகப்பெருமானுக்கு அசுரனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கமுகன், தாரகன், அசுரன் 3 பேர். இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்றாப்புல, போர் வருகிறது. போர்ல அவர் அடிச்சிடுறார். எப்படி போர் வருகிறதுன்னா, இந்த 3 பேரும் சிவபெருமானிடம் தவம் இருந்து வரம் பெற்றவர்கள். அதிகப்படியான வரம் பெற்ற காரணத்தினால் அந்த அரக்கர்கள் என்ற முறையில அவங்க மக்களுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் இடையூறு செய்கிறார்கள். இதை கண்டு பயந்து போய் தேவர்களும் முனிவர்களும் ஒவ்வொரு தெய்வங்கள்கிட்ட, காக்கும் கடவுள் திருமால் கிட்ட சொல்றாங்க, படைக்கும் கடவுள் பிரம்மா கிட்ட சொல்றாங்க. நமது நல்வனை தீவிரைக்கேற்ப அடுத்த கடவுள் யாரு, அதாவது ருத்ரங்கிற சிவன். சிவங்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் மாட்டேன்ட்டாங்க. உடனே போய் சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, சுவாமி சிவபெருமானே, நீங்களே ஒரு குழந்தையாக வந்து இந்த அரக்கனை எங்களுக்கு குழந்தையா வரணும். அவர் கேட்ட வரம் பாருங்க, சித்தர்களும் ஞானிகளும் கேட்ட வரம், சிவபெருமானே நீங்களே ஒரு குழந்தையாக எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறார். அந்த வரம் கேட்ட உடனே, நான் வருவது நியாயம் இல்லை, அதற்கு உண்டான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி போட்டு சிவபெருமானுடைய 5 முகங்கள், அதாவது சத்தியோஜாதம் வரிசையா போயிட்டது, அதோ முகம்ங்கிற கீழ்முகம் 5 முகங்களோடு 6வது முகமாக 6 முகங்களிலே இருந்து தீப்புரியாக வருகிறார். யாரு, சிவபெருமானே வர்றார். முருகன் தான் அவர். சிவபெருமான், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சிவனுடைய சக்தியே 6 தீப்பிழம்புகளாக வந்து சரவண பொய்யில 6 குழந்தைகளாக தாமரை மலர் மேல வர்றாங்க. பார்வதி தேவி என்ன பண்ற அப்படின்னா, அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து அணைத்த உடனே 6 குழந்தைகளும் ஒரே உருவம், 6 முகம், 12 கரங்கள் அப்படி வந்துடுறாங்க. அதனாலதான் அருணகிரி பெருமான் ஒரு இடத்துல பாடுறார், ஓராறு முகத்தானை உகந்தவையில் வாகனனை கும்பர் போற்றும் ஈராறு கரத்தானை எனதடிவை கொண்டானை நீழ்சேர் சீராரம் வரத்தானை தென்சேரி நகர்முகனை சிந்தை சேர்ப்பான் என்று. அப்படின்னா இந்த பாடல் தென்சேரி மலை திருப்புகழ் வருது. முருகப்பெருமானுக்கு 6 முகம் சொன்னேன். இந்த 6 முகங்கள் எப்படி வந்தது, பார்வதியை கட்டி பிடிச்சதுனால 6 முகத்தோட வந்தார். அந்த 6 முகமாக இருந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்றோம் என்று கார்த்திகை பெண்கள் எடுத்துட்டு போய் பால் கொடுத்து வளர்த்தாங்க. அதனாலதான் கார்த்திகை, நல்லா தெரிஞ்சுக்கணும், முருகனுக்கு கந்தன் என்ற பெயர், கார்த்திகேயன் என்று பெயர். கந்தன் என்பார், கடம்பன் என்றார், முருகன் நிறைய, அதாவது கவிழ் கடவுள் முருகனுக்கு நிறைய பேர் இருந்துட்டே இருக்கு. இந்த 6வது திதியில் தான் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் அசுரர்களை, தாரகன், சிங்கமுகன், அசுரன் எல்லாத்தையும் தெரியும் 3 பேர்த்தையும் திருச்செந்தூர்ல படை வீடு, முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு அங்கே, 3ஆம் படை வீடு பழனி வந்துட்டே இருக்கு. திருச்செந்தூர்ல நடக்குது. எல்லாரும் டிவியில பார்க்குற அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் விரதம் இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் விரதம் இருக்காங்க, ஒரே 2 குருமிளகு போதும், இல்லை பால் மட்டும் போதும், இளநீ போதும், சாப்பாடு ஒரு நேரம் முடியாதவங்க அப்படித்தானே செய்ய முடியும், ஒரு நேரம் போதும். எப்படி அவங்கவுங்க சக்திக்கு அவங்க உடல் சூழ்நிலைக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்காங்க. 3 பேர் அண்ணன் தம்பிங்க. இந்த 3 பேர்த்தையும் அழிக்க போறார். யாரு போறாங்க, முருகன். சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி நாள், ஐப்பசி மாதம் அமாவாசையிலிருந்து 6வது திதி சஷ்டி திதி. அந்த 6 நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி திதியில சிங்கமுகன், தாரகன், அடுத்து அசுரன், இவங்களை எல்லாம் அழிச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அசுரர்கள் ரொம்ப சிவ வரம் பெற்றவர்கள். அசுரர்கள் என்று சொன்னாலே தாறுமாறா நடக்கக்கூடியவர்களும் கூட. அதனால பல வேடம் அணிந்து பல விதமான சூட்சுமங்களோடு
மலையில மேல நிக்கிறது, கடல்ல நிக்கிறது, மரங்க நிக்கிறது, மரத்தடி நிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றதுனால இதுக்கு இடையில தூது விடுறாரு. யார? வீரவாகு தேவரை தூது விடுறாரு. ஏன்னா சிவனிடம் வரப்பெற்றவரை அழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல முருகப்பெருமான் தூது விடுறாரு. அப்படி தூது விடும்போது தூது எது சொன்னாலும் அவன் கேட்கிற மாதிரி இல்லை. அதுக்கு பிற்பாடு சண்டை வருகிறது. சண்டையில அசுரர்கள் அழிந்து விடுகிறார்கள். ஆனாலும் இந்த அசுரன்னு சொல்ல அண்ணாத்துக்கு பெரியவன் என்ன பண்றான்னா மாமரமாகி மறைந்து நிற்கிறான். அப்போ இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில தாயிடம் வாங்கிய அந்த வேல், இன்னைக்கு வேல் வாங்கும் திருவிழாங்கிறது முருகன் கோயில்ல இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியல. அதாவது சிக்கல் முருகனுடைய கோயில்ல இந்த வேல் வாங்குற நிகழ்ச்சி அன்னைக்கு ஐம்பொன் சிலை தான். அந்த ஐம்பொன் சிலையில அந்த வியர்வை மனிதனுக்கு எப்படி நிறைய வேலை செஞ்சா வெயில நடக்க வேறு வருவார், அது மாதிரி வியர்வை முத்து முத்தா ஒழுகும். அது ஒண்ணு நானே பார்த்திருக்கிறேன். எங்கேன்னு கேட்டா அரக்கோணத்துக்கு பக்கத்துல அம்மனூர் அவைநகர். அந்த சுவாமி பேரு சுயம்பு கங்கை பொன்னியம்மன். அந்த அம்மன் 300 வருடங்களுக்கு மேலாக கங்கையிலேயே இருந்திருக்கு ஆற்றல். அது அந்த ஊர் பக்தர் ஒருத்தருக்கு கணவனை சொல்லி அவர் எடுத்து வச்சு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் 2 கும்பாபிஷேகம் நடத்தியாச்சு. அதுல அந்த சாமி கோயில்ல நிறைய கோவில்களை கட்டிவிட்டார்கள். பிரதானம் பொன்னியம்மன், சுயம்பு பொன்னியம்மன், வள்ளி தெய்வான சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்ட்டு ஒரு கோயில் இதுவும் கட்டியிருக்காங்க. அதாவது முருகன் வேல் வாங்கி சத்திவேலோட போய் யார் அழிக்கிறாரு? 3 பேர் அண்ணன் தம்பிகள, சிங்கமுகன், தாரகன், அசுரன். 3 பேரும் 3 கோட்டைகளை அமைத்து இருக்கிறாங்க. 3 கோட்டைகளுக்கும் போய் வீரவாகு தேவர் சொல்லி அங்க போய் தூது போய் சண்டை வேணும், அதாவது நீங்க தாறுமாறாக நடக்க வேண்டாம், சண்டை வந்துடும், அதனால நீங்க உயிரோடு இருக்கணும், சிவவரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்ன. யார் சொன்னாலும் கேட்கு. சண்டை நடக்குது. சண்டையில இப்படியா படிச்சிடுறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா அசுரன் மட்டும் தன்னுடைய மாய சக்தி சிவனுடைய வரம் பெற்ற காரணத்தினால் மாமரமாகி இருக்கிறான். அந்த பார்வதி தேவி கிட்ட வாங்கின வேலை கையில் எடுத்து சிவமந்திரம் மோதி ஞான திருஷ்டியில பார்க்கிறார். ஞானமே வடிவமானவர் எல்லாம் முருகன். அதை பார்க்கும்போது அந்த அசுரன் மட்டும் மாமரமா இருக்கான்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த வேலை மாமரத்தினுடைய மையத்தில் வீசுறார். மாமரமானது 2 கூறாக பிளக்குகிறது. 2 கூறா பிளத்துல ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாறுகிறது. நல்லா கேட்டு. அவன் முருகப்பெருமான் அழிக்கல, அவனுடைய ஆணவத்தை அழித்தார். அதுதான் முக்கியம். அப்படி ஒரு கூறாக மயிலாக மாறியதை வாகனமாக ஏற்றுட்டார். ஒரு கூறாக சேவல் ஆக மாறியதை சேவல் குடியாக ஏற்றுட்டார். அப்படி முருகப்பெருமானுடைய அவதாரத்துல சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து தோன்றி பார்வதி தேவியால் அணைத்து ஆறுமுகம் ஆனி மீண்டும் கார்த்திகை பெற்றால் வளர்த்து மீண்டும் குழந்தையா வரணும் தேவர்கள் வேண்ட சிவபெருமானே தோன்றுவதாக சொல்லி அந்த மாதிரி வந்த முருகப்பெருமான் பல திருநாமங்கள் இருந்தாலும் கார்த்திகேயன் என்ற திருநாமம் அவருக்கு பிடித்தது என்பதை அருணகிரி பெருமான் பாடலிலே சொல்கிறார். அது மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த அவதாரங்கள்ல என்னெல்லாம் நடக்குதுன்னா பழனியில இன்னைக்கு பாருங்க, பங்குனி உத்தரம் பௌர்ணமி வந்தாச்சு. பங்குனி உத்தரத்தோட பௌர்ணமி நாள்ல அங்கே மிகச்சிறப்பு. லட்சக்கணக்கான மக்கள் கொடுமுடி ஆத்துல காவிரியில தேர்ந்தமிட்டு கொண்டு போறாங்க. இடும்பன் கொண்டு போனது சக்திகிரி, சிவகிரி. முருகப்பெருமானுடைய கந்தன் கருணை கந்தன் பெருமை என்ற தலைப்பில் இதுகாரம் அப்படியே அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சொல்லிட்டே இருந்து இதுல தேர்த்த காவடி எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க.
யாருமே காவடி எந்த தெய்வத்துக்கு எடுக்கிறது இல்லை, முருகனுக்கு தான் எடுக்கிறாங்க. நீங்களும் நாளைக்கு எங்க தேனேரி ராமர் கோயிலிருந்து மாமன் கோயிலிருந்து மருமகளுக்கு தீர்த்த காவடி வருது, அப்படி இல்லைங்களா? யார்கிட்ட இருந்து வரணும்? பரபரக்காரர்கிட்ட இருந்து தானே வரணும். அதுதான சிறப்பு. அது மாதிரி வச்சிருக்காங்க இந்த ஊருக்குள்ள, அது ஒரு சிறப்பு. அது மாதிரி கடந்த ஒரு வார காலமாக கொடுமுடிங்கிற ஊர்ல அந்த தீர்த்தம் காவிரி ஆத்துல எடுக்கிறாங்க. அதைத்தான் கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு பழனியில் செலுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்துல காவடி எடுக்கிறது வழக்கம். பழனி முருகனுக்கு தீர்த்த காவடி எடுக்கிறதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த காவிரி ஆறு எப்படி வந்தது, அது ஒரு கதை. பேசலாமா? அதாவது பழங்காலத்திலே இந்திரன் சீர்காழி பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறான். எப்படி குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியை ஆண்டுட்டு இருப்பாங்க, இந்திரன் ஆண்டு கொண்டிருக்கான். அப்போது பஞ்சம் ஏற்படுகிறது. மழை இல்லை, மாறி இல்லை, வெள்ளாம விளைச்சல் இல்லை, மாடுகளுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. இவ்வளவு சிரமம், அவ்வளவு பஞ்சம். இந்த பஞ்சம் ஏற்பட்ட உடனே போய் தேவர்களிலே இந்திரனுடைய அந்த இந்திரனாச்சா என்ன சொல்றான்னா, போய் ஒவ்வொரு தெய்வமா கும்பிடுறான். பிரம்மா கிட்ட, விஷ்ணு கிட்ட, சிவன் கிட்ட. கடைசியில் சிவன் தான் சொல்றார், உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது விநாயகர் தானப்பா, அதனால விநாயகரை வழிபாடு செய்யன்னு சொல்றாரு. நல்லா கேட்டு. அப்படி விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாரு இந்திரன். முறையிட்ட உடனே சரி ஆலோசிப்போம், முயற்சிப்போம் அப்படின்றாரு. அப்படி நடக்கும்போது அப்பத்தான் திருக்கைலாயத்துல சிவன் பார்வதி கல்யாணம். அவர் தெற்கு நோக்கி வர்றார். ஆறு அகத்தியர். அகத்தியர் கமண்டல நீர், மந்திரம், அந்த ருத்ரணி, கரண்டி எல்லாமே இருக்கு. அந்த தீர்த்தம் வச்சு சிவபூஜை தினமும் பண்றது வழக்கம். நல்லா கேட்கணும். அவர் அது எந்த சிந்தனையும் இல்லை, சிவபூஜையிலேயே சிந்தனை இருக்கார். அதுதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்த பொன்னழிர்பின்னும் தவளச்சடமடி தாமரை நாயகனே. சரிங்களா? அப்படி சிவ வழிபாட்டை அகத்தியர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து இந்திரன் இந்த விநாயகரை வேண்டணும்னு விநாயகர் என்ன பண்றாருன்னா, ஒரு காக வடிவம் எடுத்து அந்த குடகு மலையில போய் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்து மேல உட்கார்ந்து தட்டி விட்டுறாரு. அப்போ உசுமை கை வீசுறாரு. யாரு? அகத்தியர். அப்போ இந்த கங்கை யாரு? கங்கை தான் அதுக்குள்ள இருந்தது. கங்கை தான் நினைப்பு கொடுக்குறாரு. அப்ப இங்கதான் நம்ம ஓடோட மாட்டேங்குன்னு நினைச்சு காவிரி யாரு அங்கிருந்து தொடங்குது. புரியுதுங்களா? காவிரி வருவதற்கு காரணம் இந்திரன் ஆட்சி செய்த போது அகத்தியர் வந்து பூஜை செய்யும் போது இங்க நடந்த இந்த லீலைகள்ல காவிரி ஆறு கமண்டலம் கவுந்து வருது. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எங்க போகுது? கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் பூம்புகார்ல போய் கடல்ல கலந்து. இதுல ஒரு சிறப்பு என்ன? கொடுமுடி சிறப்பு. முருகன் காவிரிக்கு தான் இது பேசிட்டு இருக்கோம். காவிரி ஆறு கொடுமுடி வந்தோடனே அப்படியே கிழக்கு நோக்கி வந்து லைட்டா இப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படித்தான் வருது திசை. அந்த நேர் வந்தோடனே நேர் தெற்கு நோக்கி வருது. கிழக்கே இந்திரன், தென்கிழக்கே அக்னி, தெற்கே யமதர்மராஜா, தென்மேற்கிலே நிருதி, மேற்கே வருணன், வடமேற்கிலே வாயு, வடக்கே குபேரன், வடகிழக்கிலே ஈசானன். இது வந்து எல்லை 8 திக்கிலும் 8 திசை காவலர்கள். நல்லா கேட்டு. அதனாலதான் வீடு கிரக பிரவேசத்திலையும் பூசணிக்காயை 8 துண்டாக்கி 8 திசையில வைக்கிறது. எதுக்காக? அந்த வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டு அசுர சக்திகள் உள்ள வரக்கூடாது, நல்ல காரியங்களே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி கும்பாபிஷேக விழாவுக்கு இந்த பூசணிக்காய் பூஜை பிரவேச பலி இருக்கு. கோயில்ல சொல்றது பிரவேச பலி. 8 துண்டைங்க. பூசணிக்காய்ங்கிறது கூஸ்மாண்டா. நல்லா கேளுங்க. இன்னொரு கதையிலிருந்து இன்னொரு கதைக்கு போறோம். அதாவது வாஸ்து பூஜை பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த வாஸ்து பூஜை பண்ணும் போது வாஸ்து புருஷன் யாருன்னா, சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி கீழே விழுகிறார். நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி கீழே விழுந்ததுதான் வாஸ்து புருஷன். வாஸ்து புருஷனுக்கு அபூர்வமான பசி. மரம், செடி, கொடி, மிருகங்கள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாத்தையும் எடுத்து விழுகிட்டே இருக்கான். பசியே அடங்கல. சித்தர்களும் முனிவர்களும் பயந்துட்டு போய் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள்.
சுவாமி இப்படி பண்றாப்பிங்க இந்த வாஸ்துங்கிற சொல்றவரு, இப்படி நாங்கெல்லாம் பயந்து வாழுகிறோமே, ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு கேட்டோன்னே அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கூஸ்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய், சாம பூசணிக்காய் இது, அதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல கூஸ்மாண்டம். அந்த பூசணிக்காயை தலவாழையில போட்டு இலை மேல வச்சு மூலமந்திர மாலாமந்திரம் ஜபமந்திரம் காயத்ரி மந்திரம் பீஜாட்சர மந்திரங்கள் சொல்லி பொட்டிட்டு சந்தனமிட்டு வஸ்திரம் அணிவித்து மாலை அணிவித்து அதை 8 துண்டுகளாக வெட்டி அந்த 8 துண்டுகளினுடைய மையபாக சோறு எடுத்து அக்னியில அந்த வாஸ்து புருஷனுக்கு சாப்பாடா கொடுப்ப. புரியுதுங்களா? அந்த வாஸ்து புருஷனுக்கு பூசணிக்காயுடைய மையபாக சோறு எடுத்து சாப்பாடா கொடுத்தீங்கன்னா அக்னி மூலமா கொடுக்கணும். அக்னி பகவானுக்கு 7 நாக்குகள். ஒவ்வொரு மந்திரங்களுடைய முடிவிலும் சுவாகா சுவாகான்னு தான் போடுவாங்க. அப்படி சுவாகாட்டு போடும்போது இந்த 8 துண்டினுடைய பாகத்தை உள்ள போடுறது. அப்போ அவர் அதை சாப்பிட்டு பசி அடங்கி போகும். 225 வேலை செய்யணும் கும்பாசுலாக்கு, 1 2 அல்ல. ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு 12 வருத்தம் கல்யாணம் பண்றது. அதே போல கோயில் கட்டுறதுக்கு 27 வருத்தம். அதுக்கெல்லாம் நான் காலையில் விளக்கி சொல்றேன். இந்த கும்பாசுலாவுக்கு 225 வேலை. தெற்கு நோக்கி ஓடுது கொடுமுடியில் 6 யம தர்மராஜாவினுடைய திசை. கோயிலுக்கு மேல வந்தோடனே நேர் கிழக்கு நோக்கி திரும்பு, டக்குனு திரும்பு, அது இந்திரனுடைய திசை. அந்த கோயில்ல திருமால் யாருன்னா வீரநாராயண பெருமாள், மகாலட்சுமி. படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கு மரத்தடியே வில்வ மரத்துக்கு கீழே பிரம்மா இருக்கிறார், ஆஞ்சநேயர் இருக்கிறார், விநாயகரும் இருக்கார். அடுத்து நம்மை காக்கும் கடவுள் திருமால். அதற்கு நல்வினை தீவினைக்கு ஏற்ப அடுத்த பிறவி எப்படி கொடுக்குறாருன்னா சிவன் தான் கொடுக்குறார். அந்த சிவன் யாருன்னா கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடலிங்கேஸ்வரர். சரிங்களா? அவருடைய மனைவி தாயார் பேரு வழிமுடை நாயகி. மும்மூர்த்திகள் தலம். தெற்கு நோக்கி ஓடக்கூடிய 6 என்ற காரணத்தினால் யமனுடைய நீண்ட ஆயுள் கிடைக்கும். அங்க நேர் கிழக்கு நோக்கி ஓடுறதுனால இந்திரனை போல நல்ல வாழ்வு அமையும். அதனாலதான் அங்க போய் அந்த கிரியைகளையும் பூஜைகளையும் செய்கிறார்கள். ஒன்னாச்சுங்களா? அப்புறம் கைலாயத்துல வாயு பகவானுக்கும் கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய நாகவானுக்கும் பேச்சுவாங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கலாம். அவங்களுக்குள்ள பேச்சு முத்தி போய் அது ஒரு குழப்பம் ஏற்பட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஒரு பிரச்சனையாகுது. பிரச்சனையானோன்னு என்ன ஆகுதுன்னா, இந்த சிகரம் தெரிகிறது கைலாயத்தில் சிகரம், அந்த சிகரத்தை நான் ஊதியை தள்ளிடுவேன் அப்படிங்கிறார். யார்? வாயு. இவர் என்னங்கிறார்? யாரு? கார்கோடங்கிற பாம்பு. நான் விலகாமல் பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றார். சரி பார்க்கலாம்னு சொல்லி போட்டு இந்த கார்கோடன் தன்னுடைய உடம்பை பெரிதாக ஆக்கி அந்த வாளை கொண்டு உடம்பை கொண்டு அந்த சிகரத்தை சுழற்றி சுத்தி பிடிச்சுக்கிறார். வாயு என்ன பண்றாருன்னா ஊதி பார்க்கிறார். ஊதுனா கொஞ்சம் கூட அசைவில்லை. அப்புறம் பகவான் நினைச்சு இறைவனை நினைத்து அந்த இடத்தை தன்னுடைய மூச்சை அடக்கி வேகமா ஊதும் போது அந்த மலை உச்சி சிகரம் இருக்கு பார்த்தீங்களா, அது பிண்டு எங்கே விழுகிறது? எங்க விழுகிறது? கொங்கு மண்டலத்திலே காவிரியார் ஓடக்கூடிய அந்த கொடுமுடியில விழுகுது. கொடுமுடி, முடி என்றால் தலைமுடின்னு சொல்லலாம், உச்சின்னு சொல்லலாம். அந்த காவிரியில விழுந்த காவிரியாருக்கு பக்கம் விழுந்த லிங்கத்துக்கு பேரு மலைக்கு மகுடமாக இருந்த லிங்கரே இங்கு வந்திருக்கிறார், மகுடலிங்கர். அப்படி சிவன் அப்படி வந்துட்டார். பெருமாளும் இருக்கிறார். அதாவது படைக்கும் கடவுள் பிரம்மாவும் இருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு பக்கத்துல வில்வ மரம் இருக்கு. அந்த இடத்துல வில்வ மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த மும்மூர்த்திகள் தலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த காவிரி ஆற்றில தான் போய் தீர்த்தம் எடுத்து நிறைய கோயில்களுக்கு தீர்த்த காவடியாக கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். தேர்த்த காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, ஆறுமுக காவடி, நிறைய சொல்லலாம். காய்கறிகளை கூட போட்டு கொண்டு வரும். நிறைய சக்கரை காவடி, இப்படி எல்லாம். அதாவது தீர்த்தம் மட்டும் அங்கே எடுத்துக்குவாங்க. மற்ற காவடிகள் மண்டபத்தில் முத்திரிச்சு கொண்டு போவாங்க. அந்த காலத்தில் அந்த செம்புக்குள்ள கலசத்துக்குள்ள மீன், சேவல், நல்லா கேடுது, மீன், சேவல், உயிரினங்களை போட்டு கட்டி கொண்டு போறதுக்குள்ள ஒரு நாளாயிரும். கொண்டு போய் அவுத்து எடுத்தாங்கன்னா
அந்த சேவலோ மீனோ அப்படியே துள்ளி குதிச்சு மேலே வரும். அது யார் அந்த உயிரை காப்பாற்றுகிறார்? இறைவன் தானே. அவ்வளவு சிறப்புடையதாக சொல்லக்கூடிய காவடிங்கிறது, அதாவது பழனி முருகனுக்கு மட்டுமல்ல, நிறைய பக்கம் செய்கிறாங்க. கொங்கு நாட்டிலே வையாபுரி நாடுன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாடு 24 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அதில் பழனி பகுதி வந்து வையாபுரி நாடு. இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் வையாபுரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கீழே இருக்கிறது குழந்தை வேலாயுத சுவாமி, கீழே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஊருக்குள்ள அம்மையப்பராக சிவனும் பார்வதி இருக்காங்க. இங்குதான் இந்த திருவிழா, பங்குனி உத்தர திருவிழா, இங்கே இருக்கக்கூடிய அம்மையப்பர் விநாயகர் கோயில் தான் கொடியேற்றத்தோடு தொடங்கி குழந்தை வேலப்பர் கோயிலையும் போய் பூஜைகள் நடந்து அப்புறம் தான் மலை மேலையும் நடக்கும். நாளை இன்னும் 2 நாளில் கொடி இறக்கிட்டாங்கன்னா தீர்த்த காவடி செலுத்த மாட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த விழாவில முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள் என்பவர்கள் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகிறார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, கேரள மக்கள், அதாவது மேற்கு நோக்கி முருகப்பெருமான் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு நிறைய அனுகூலம் பண்றாருங்கிற ஒரு மனசுக்குள் இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா கேட்டுங்க. அந்த வகையில ஒரு காலத்துல இந்த அதர்வன வேதத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய அருள் சக்தியை ஏதாவது ஒரு காரணம் காட்டி கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு பூஜை நடக்குதாம். அப்படி நடக்கும்போது முருகப்பெருமான் கனவில் சொல்லி அந்த பூஜை தடைப்பட்டு விட்டதாகவும், இன்னைக்கும் என்னை எங்கேயும் கொண்டு வேண்டாம், இங்கே இருக்கு, யாருக்கும் நல்லா அனுகூலம் பண்றேன், நிறைய படி கிடக்கிறேன்னு சொன்னது முருகனுடைய வாக்கு. அதனால இன்னைக்கும் 17 சித்தர்களிலே ஒருவரான போகருக்கு அங்கே கோயில் இருக்கிறது, தனி கோயில். அவர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிறது, மரகத நடராஜர், மரகத லிங்கம். அவர் வழிபட்ட முருகன் இருக்கிறார், போகர் வழிபட்ட முருகன் இருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளை உடைய முருகப்பெருமான் பழனி முருகனுக்கு பங்குனி மாசத்துல பங்குனி உத்தரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பங்குனி உத்தரம் முடிஞ்ச ஒரு 2 நாள் இந்த தீர்த்த காவடி செலுத்துவது வழக்கம். இந்த ஆறுவக காவடி எடுத்துட்டு போகும்போது பகவான் முருகப்பெருமானே பக்தர்களுக்கு கால் வலிக்கும் என்று சொல்லி அவரே வந்து இந்த முழங்காலிலிருந்து, அதாவது இந்த தொடப்பாகத்திலிருந்து கீழே மனசுக்கும் ஆறுதல், உடம்புக்கும் ஆறுதலாக சீர்பாத நாயகர். சீர்பாத நாயகர்னா வலி இல்லாமல் ஒரே சீரா அமைதியா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவார். அதுதான் அதனுடைய பொருள். முருகனுடைய வழிபாட்டில் முருகன்கிற பேர்ல அற்புதமாக இந்த பங்குனி உத்தரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் காவடி எடுக்கிறாங்களோ, காவடி எடுக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? முருகனை, முருகப்பெருமான், நாமெல்லாம் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தோம். முருகப்பெருமான் அப்படி இல்லை, சிவபெருமானுடைய நெற்றி அக்னியிலே இருந்து வந்தவர். அதனால முருகப்பெருமானை வழிபட்டால் அழகு, இளமை, அறிவாற்றல், இன்னும் என்னெல்லாம் நன்மை இருக்கிறதோ அத்தனையும் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த முருக வழிபாட்டினுடைய ஒரு சிறப்பு என்பதை கழுகுமலையில முருகன் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய முருகன் மலையை குடைஞ்சு கிழக்கு நோக்கி முருகன், தெற்கு நோக்கி தெய்வானை, வடக்கு நோக்கி வள்ளி, இப்படி 3 பேர் இருக்காங்க. மலையை குடைஞ்சுதான் கட்டியிருக்காங்க அந்த கோயில். கழுகுமலைன்னு எப்படி பேர் வந்ததுன்னா, முருகப்பெருமானுக்கு இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேன். முருகப்பெருமானுக்கு அசுரர்களை அழித்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட தோஷம் வீரகத்தி தோஷம். என்ன ஏற்படுகிறது? வீரகத்தி தோஷம். இந்த வீரகத்தி தோஷம் நீங்குவதற்காக அவர் சிவபூஜை பண்றார். எங்கே? திருச்செந்தூர்ல இன்னைக்கும் கருவறைக்கு பின்னால கீழே இறங்கினா 5 லிங்கம் இருக்கு. அந்த 5 லிங்கத்துக்கு பூஜை பண்றார். அப்படி சிவலிங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன செய்தி வருதுன்னா, அருள் வாக்காக, அதாவது அசரீரி வாக்கு சொல்லு, அப்பனே
நீ கொங்கு மண்டலம் சென்று சோலை பகுதியிலே என்னை நோக்கி வழிபாடு செய் அப்படின்னு சொல்றார். யாரு சொன்னது? சிவன். யாரு கேட்ட? முருகன் கேட்ட. கொங்கு மண்டலம்ங்கிறது எங்க? கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பகுதியெல்லாம் கொங்கு மண்டலம் தான். அந்த மஜாவரி நாடும் கொங்கு மண்டலம் தான். எது? பழனி. அதுல இப்ப முருகனை எங்க வழிபட சொல்றாருன்னா, அவினாசிக்கு கிழக்க, திருப்பூருக்கு வடக்க திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமுருகன் பூண்டியில முருகப்பெருமான் வந்து சிவன், நல்லா பாருங்க, சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறார், முருகப்பெருமான் தெற்கு நோக்கி இருக்கிறார். முருகப்பெருமானுக்கு இடது பக்கம் இருப்பது தெய்வான, வலது பக்கம் இருப்பது வள்ளி, மையத்தில் இருக்கிறது முருகப்பெருமான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. நல்லா கேட்டுங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி முருகன். இச்சாசக்தி என்று சொன்னால் பக்தர்களுடைய இச்சைகள் எல்லாம் யாரெல்லாம் என்னென்ன வேண்டிட்டு இருக்காங்களோ அந்த இச்சைகள் வேண்டுதல்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவதற்கு இருக்காங்க. யாரு? தெய்வான். கிரியாசக்தின்னு சொன்னா அதை நடத்தி கொடு, இதெல்லாம் பாக்கி இருக்குதுன்னு சொல்லி அவரை தூண்டுவதற்கு வள்ளி இருக்காங்க. இதற்கு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து நெருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? கொடுத்தாலும். அது மாதிரி முருகப்பெருமான் அத்தனையும் அள்ளி கொடுக்கும் கடவுளாக, வாரி வழங்கும் வள்ளலாக. அதாவது திருப்பரங்குன்றம் முதல் படைவு, திருச்செந்தூர் இரண்டாம் படைவு, பழனி திருவாவரங்குடி மூன்றாம் படைவு, சுவாமிமலை நான்காம் படைவு, திருத்தணி ஐந்தாம் படைவு, பழமுதிர் சோலை ஆறாம் படைவு, அடுத்து எட்டுக்குடி, அடுத்து இலஞ்சி, உலகம்மை உடனவர் காசி விஸ்வநாதர் பராக்கிரம பாண்டியன் கட்டிய கோயில். அந்த கோயிலுக்கு வர்றாங்க 4 நாள். அதற்கு முன்னாடி உத்தரகோசமங்கை, உத்தரகோசமங்கையில அதுக்கு ஒரு 3 நாள். இப்படி முருகப்பெருமானுக்கு வீரகத்தி தோஷம் நிகழ்ந்தது. அசுரனை கொன்று காரணத்தினார். அவருக்கு நீங்குவதற்கு சிவபூஜை செய்தார். எங்க போய் பூஜை செஞ்சார் விலகுன்னு சொன்னாரு? திருமுருகன் பூண்டியில. திருமுருகன் பூண்டி எங்க இருக்குன்னா திருப்பூருக்கு வடக்க, அவனாசிக்கு கிழக்க. அங்கே சிவபெருமான் மேற்கு நோக்கி, முருகப்பெருமான் தெற்கு நோக்கி. அவர் கட்டளையிட்டது என்னை நோக்கி தவம் செய் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கிற சிவனையும் நோக்கி, அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் நோக்கி தவம் செய்ய. என்னைக்கு திருமுருகன் பூண்டி போனீங்கன்னா அந்த திருமுருகன் பூண்டியில முருகப்பெருமானுக்கு முன்னாடி மயில் வாகனம் இருக்காது, சேவல் கொடி இருக்காது. காரணம், அவருக்கு ஏற்பட்டது வீரகத்தி தோஷம். சத்குருவாய் வந்தன் நற்றமிழில் கலந்தரிக்கும் தற்பரமே விக்ன விநாயகனே சரணம். சுற்பதமாய் சுந்தரமாய் ஸ்ரீ பாலமுருகன் நாமம் சொல்ல அற்புதமாய் அருள் வழங்கும் ஞான விநாயகனே சரணம் 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 என்று வேண்டி அந்த முருகப்பெருமானுக்கு வீரகத்தி தோஷம் நீங்கிய இடம், அதாவது திருமுருகன் பூண்டி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இளஞ்சி பத்தி சொன்னேன். அதுக்கடுத்து மருதமலை. செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும். புரியுதுங்களா? அது மாதிரி நல்ல கருத்துக்கள் எங்கேயாவது எடுத்து வந்தேன்னா அதை கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது செய்தி சொன்ன. நானே வெட்டிக்காரன் பேசுகிறேன், அதையும். அதே மாதிரி தான் அமைப்பிராட்டி சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. வயலூர், அடுத்தது குன்றக்குடி, எண்கண், வடபழனி, பிராலிமலை, சென்னிமலை, குரந்தமலை, சிக்கல், ஆயக்குடி பழனிக்கு பக்கத்தில் இருக்கு. அப்புறம் செட்டிக்குளம், திருப்போரூர், குமாரசாமி மலை, மயிலம், குமரக்கோட்டம், கந்தக்கோட்டம், கந்தன்குடி, ரத்னகிரி, கீழ்வேலூர், சின்னாளப்பட்டி, வள்ளிமலை, செம்பனார் கோவில், முத்துமலை முருகன் கிணத்துக்கடல் ஒரு பக்கம், பொன்மலை ஆண்டவர் கிணத்துக்கடல், மந்தரகிரி வேலாயசாமி செஞ்சேரி மலை, ஓராறு முகத்தானை உகந்தமையில் வாகனனை உம்பர் போற்றும் ஈராறு கரத்தானை எனதடிமை கொண்டானை நீழ்சேர் சீராறு பதத்தானை தெற்சேரி நகர்முகனை சிந்தையை சேர்ப்பாம் என்று சொன்னது பாடியது அருணகிரி பெருமான். அப்படி பாடல் பெற்ற தலம். அதனைத் தொடர்ந்து பச்சமலை கோபிக்கு பக்கம், பவளமலை அதுவும் கோபிக்கு பக்கம், வட்டமலை அதுவும் அங்கதான், ஊதியூர், வடபழனி, கொடும்பு. குரு பகவானும், நல்லா கேளுங்க, குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது குருவாயூரப்பனை எடுத்துட்டு வர்றாங்க.
குரு பகவானும் கையில் எடுத்துக்கிறார். வாயு பகவான் அவர் தூக்கிட்டு வர்றார். அப்படி வரும்போது எங்கே இயற்கை செழித்து வளமாக சிறப்பாக இருக்கிறதோ அங்கே பிரதர்ஷனை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி தெற்கு நோக்கி வரும்போது குருவாயூருங்கிற பகுதியில் நல்ல இயற்கை செழித்து நல்ல வெள்ளாம விளைச்சலாம் பெருகி நல்லா இருந்தது. அதனால அங்கே பிரதர்ஷனம் பண்ணாங்க. அதனால தான் குரு பகவானும் வாயு பகவானும் கொண்டு வந்து பிரதர்ஷனம் செய்ததுனால குருவாயூர். எறும்பீஸ்வரர் எங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் எறும்பு போய் வழிபட்டதால எறும்பீஸ்வரர். அதே மாதிரி அங்க வேதாரண்யம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது கிழக்க நாகப்பட்டினம் பக்கம். அந்த வேதாரண்யத்துல எலி போய் அர்ச்சகரை பூஜை பண்ணிட்டு நடை சாத்திட்டு போயிடுவார். எலியானது என்ன பண்ணா போய் அந்த நெய்யை குடிக்க போகும். நல்லா கேட்டுங்க, நெய் குடிக்க போகும்போது அந்த நெய் விளக்கு அபிகிற மாதிரியும் இருக்குது, நெய் ரொம்ப குறைஞ்சும் இருக்குது. இந்த மூக்கு பட்ட உடனே நல்லா கேட்டுக்கணும், மூக்கு பட்ட உடனே அந்த திரி கொஞ்சம் மேல ஏறி நல்லா விளக்கு இருந்தது, வெடிய வெடிய விளக்கு இருந்தது. அதனால அந்த எலி முற்பிறவியில எலி நல்லா கேட்டுக்கணும். அடுத்த பிறவிதான் மகாபலி சக்கரவர்த்தி. தெரிஞ்சுங்களா? கேரள ராஜ்யத்தை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியிலே எலி, அடுத்த பிறவி மகாபலி சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்று திருமாலே வந்து 3 அடி மண் கேட்டு ஒரு பாதத்தால் ஆகாயத்தையும் இன்னொரு பாதத்தால் பூமியை அளந்து விட்டார். வேற அளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சாமி நீ இருக்கிறத அளந்து எடுத்துக்கொண்டா அவர் தலையில காலை வச்சு அளந்துறார். அப்போது திருமாலினுடைய திருவடி பெற்று நீச்சை பெற்று முக்தி பெற்றவர் மகாபலி சக்கரவர்த்தி. அழிச்சிட்டார்னு சொல்றது. திருமாலுடைய திருவடி பண்றது எவ்வளவு பெருசு, எவ்வளவு பாக்கியம். அந்த திருமாலுடைய திருவடி பட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆண்ட பகுதி இந்த பகுதி. செங்கொந்த முதலியார் சமூகம், கைகோல முதலியார் சமூகம் வறட்சி ஏற்பட்ட காலத்தில் பிழைப்பு தேடி வருகிறார்கள். எங்க வேணாலும் போய் பிழைக்கிறது சகஜம் தானே. அப்படி அன்னைக்கெல்லாம் ட்ரெயின் பஸ் வசதிகளே இல்லை. பசுமாட்டினுடைய பொதிக மாட்டில் சாமான்களை எடுத்து அடக்கி வச்சுட்டு வரும்போது அங்க குடும்பம் வந்து தங்கும் போது அசரீரி வாங்க சொன்னது என் மேல் அன்பு கொண்டு பூஜ்யங்கள். அதுதான் கொடு அன்பு கொடுன்னு மாறியது. அதே போல சிவன் மலை, சிவனே வந்து முருகப்பெருமான் சிவனுக்கு அந்த உபதேசம் பண்ண இடம் சிவன் மலை. அடுத்து கழுகு மலை. நல்லா கேட்டுங்க, கழுகு மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். வள்ளி வடக்கு பாரு, தெய்வான தெற்கு பாரு, முருகன் கிழக்கு பாரு. அது வந்து ராமபிரான் ராமாயண காதையில ராமபிரான் சீதையை தேடிட்டு போறான். அதற்கு முன்பாக ராவணன் வந்து சீதாதேவியை பன்னகசாலையிலே அந்த ககமார்க்கமாக வானமண்டலத்தில் தூக்கிட்டு போயிடுறான். எங்கே? இலங்கைக்கு. அப்படி தூக்கிட்டு போகும்போது இதை பார்த்தது யாருன்னா ராமருடைய பக்தர், அதாவது ஜடாயுன்னு சொல்லக்கூடிய கழுகு பார்த்தது. அப்போது அந்த ஜடாயு என்ன பண்றாருன்னா அந்த ராவணன் மேல் அவன் பராக்கிரமசாலி, கையில கத்தி ஆயுதங்கள் வச்சிருக்கிறவன். இந்த ஜடாயு 2 இறங்கதான் இருக்கு, வேற என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தும் தன்னுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய ராமருக்காக வேண்டி சீதையை தூக்கிட்டு போகாம இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போட்டுட்டு இவன் இந்த ஜடாயு பறந்து பறந்து இறக்கை மூலமாக அந்த ராவணனை தும்சம் செய்கிறார், இடையூறு பண்றார். ராவணன் பயந்து போய் இப்படி ஒரு பறவையா இருந்துட்டு நீ சண்டை கட்டுறீங்க, அவன் குறுக்கு கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு பறவையா இருந்துட்டு சண்டை கட்டுறீங்க, உனக்கு சக்தி எங்கிருந்து வந்தது எப்படின்னு கேட்கிறான். யதார்த்தமா சொல்லுகிறார், என்னன்னு, எனக்கு 2 இறக்கைகளும் தான் எனக்கு இந்த உற்சாகத்துக்கும் என்னுடைய பலத்துக்கு காரணம் சொன்னோன்னே அறுவாள் எடுத்து 2 இறக்கையை வெட்டி போடுறேன். ரக்கையை வெட்டினோன்னா அப்படி பறக்க முடியல, கீழே விளங்குறார். யாரு? ஜடாயு. அப்போது ராமர் போறார், யாரை தேடி? சீதாதேவி காண வேண்டும். இந்த ஜடாயு உழுந்து குற்றுயிரும் குறையுயிருமா இருக்கிறார். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி தங்களுடைய தேவியை ராவணன் தூக்கிட்டு போறான், நான் போரிட்டு பார்த்தேன், தடுக்க பார்த்தேன், முடியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை கட்டி பார்த்துட்டு முடியல சுவாமின்ட்டு அப்படியே என்ன ஆகுது, அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்க ராமர் எடுத்து அந்த ஜடாயுவை தன்னுடைய மடியில கிடந்துறார், படுக்க வச்சார். அப்படி உயிர் போயிரு. யாருக்கு? ஜடாயுக்கு.
ஜடாயுவுக்கு உயிர் போனவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்தது யாருன்னு கேட்டா ராமச்சந்திரமூர்த்தி. ஜடாயுவோட தம்பிக்கு இந்த விஷயம் தெரியும். எங்கோட பிறந்த அண்ணன் இப்படி இறந்து விட்டான். இறந்தவனுக்கு தன் குடும்பத்தில் குலத்திலே இருந்து ஈமக்கிரியை செய்ய வேண்டும். அதுக்கு பதிலாக ராமர் செஞ்சுட்டாரு. நான் போய் இது செய்யணும் அப்படின்னு உபாயம் சொல்லுங்கன்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட நாரதர்கிட்ட எல்லாம் கேட்கிறாப்புல, ராமர்கிட்ட கேட்டாப்புல. இதெல்லாம் நான் சொல்ல முடியாதப்பா, நீ பெரியவங்களை போய் கேளுன்னு அவங்க சொல்லிடுறாரு. அவர் சொல்லல. அப்போ வசிஷ்டரும் நாரதர் தான் சொல்றாங்க, நீ கழுகுமலைன்னு ஒரு பேரோட விளங்கும், அதுல முருகனுடைய ஆலயம் இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல ஒரு சுனை இருக்கிறது. அந்த சுனை தீர்த்தம் எடுத்து உனது அண்ணன் அதாவது ஜடாயுவை நினைச்சு ஈமக்கிரியை செய்யி, அந்த மோட்சம் அவருக்கு கிடைக்கும். உங்க வம்சாவளிக்கும் நல்லது, நீ செய்யறதுனால உனக்கும் நல்லது, உங்க வம்சாவளிக்கும் நல்லதுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறப்பாடு ஜடாயுடைய தம்பி சாம்பாஜிங்கிறவன் தான் கழுகுமலையில முருகனை கூப்பிட்டு, முருகன் கோயிலுக்கும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்த்த குளம் இருக்கு. அந்த குளத்தை தீர்த்தம் எடுத்து பக்கத்துல வச்சு குளிச்சுட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஈமக்கிரியை செய்து அந்த சிறப்பை செய்தவன் சாம்பாஜி. குழல் பகுதியில வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்ட்டு ஒரு கோயில் இருக்கு. ஒவ்வொரு சாமியினுடைய சிலையும் 6 அடிக்கு மேல இருக்கு. நான் நின்னானே எனக்கு மேலதான் கருவறையில். எப்படின்னு கேட்டா, அங்க எப்படி நம்ம கழுகுமலையில முருகனுக்கு வலது பக்கம் வள்ளியும் இடது பக்கம் தெய்வானே இருக்காங்களோ, அதே மாதிரி கிராஸா இருப்பாங்க. நேருக்கு நேர் திரும்பல கோவில் கிழக்கு என்ன, இவங்க நேருக்கு நேர் திரும்ப லைட்டா கிராஸா இருப்பாங்க. முருகப்பெருமான் அசுரனை அழிப்பதற்காக செஞ்ச முகத்தாடகனை எல்லாம் அழிக்கிறதுக்கு போகும்போது கடைசியில் தான் அசுரனை அழிச்சாங்க. அப்படி போகும்போது வேல் வாங்கிட்டு அந்த உக்குரத்தோட போறார். யாரு? முருகப்பெருமான். உக்குரத்தோட போறவரை தரிசிக்கணும்னு யார் வர்றாங்க? அந்த இடத்துல நக்கீரர் வர்றாரு. எங்க? போரூர்ல இருந்து வேல் வாங்கிட்டு வரக்கூடிய முருகனை திருத்தணி போறாரு முருகன். அப்ப சந்திக்கிறதுக்கு யார் வர்றாங்க? முருகனுடைய தரிசனம் வேணும்னு சந்திக்கிறதுக்கு ஒரு குளக்கரையில் உட்கார்ந்து நக்கீரர் தரிசனம் பண்ண வர்றாரு. இவர் வர்றதுக்குள்ள முருகன் வேகமா தாண்டி போயிடுறார். இவர் இருக்கிறத பார்க்க. அப்போ முருகனை வேண்டி பாட்டு பாடுறாரு. அப்போ பாட்டு பாடணுன்னே முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா முதல்லயே இந்த பாட்டை பாடியிருந்தா நான் இங்க இருந்து உனக்கு காட்சி கொடுத்துருப்பேனே, இப்ப 2வது உன்னை திருப்பி எனக்கு வேலை எச்சா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு முருகன் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சுவாமி நீங்க போன கோலம் போர்க்கோலம், நீங்க போர்க்கோலத்தோட வேலை ஏற்றிக்கிட்டு வேகமா அந்த உக்கரத்தோட போயிட்டீங்க கோபத்தோட. ஆனால் இந்த இடத்துல நீங்க எனக்கு காட்சி கொடுத்தது சரி, ஆனால் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இந்த இடத்தில் தன் தேவியர்களோடு சாந்த சுரூபமாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய திருக்கல்யாண காட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நக்கீரர் வேண்டுகிறார். அதன் காரணமாக அந்த ஊர்ல புழல் என்று சொல்ற ஊர்ல 1300 ஆண்டுகளுக்கு முன்பே முருகப்பெருமானை வழிபட்டவர் நக்கீரர். நக்கீரர் கேட்டாரு பாருங்க, நீங்கள் தம்பதி சமேதராக சந்தோஷமாக இருக்கிற காட்சி தான் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு பிற்பாடு மீண்டும் அதே மாதிரி வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுத்தார். அதனாலதான் கருவறையில என்னவா இருக்கிறாரு? வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாங்க. கோபத்தோடு இருக்கிற முருகன் சுப்பிரமணியரா இருக்கிறார். இந்த பக்கம் பாடிங்கிற ஊர்ல சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவனை பக்தர்கள் எல்லாம் பாடி பாடி சிவனிடம் அருள் பெற்றார்கள். அதனாலதான் பக்தர்கள் எல்லாம் பாடிய ஊர் என்ற காரணத்தினால் பாடின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். வலியன் கருடன் கட்சிகளை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வலியன்கிறது யாருன்னா கருங்குருவி. பரத்வாஜ முனிவரை தேவலோகத்தில் இருந்த ரம்பா திலோத்தமை என்பவர்கள் வலுக்கட்டாயமாக சிவபூஜையிலிருந்து இந்த பக்கம் எடுத்து அவர்களோடு சந்தோஷமா இருக்கணும்னு கூப்பிடுறாங்க.
யாரு? ரம்பா திலோத்தமர் 2 பேரும் கூப்பிடுறாப்புல. யார் கூப்பிடுறாப்புல? அந்த பரத்வாஜ முனிவர் கூப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, சிவபூஜையில் இருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொன்னேன். நீ என்ன பெரிய சிவபூஜையில் இருக்கிற, பூராகத்தில் போய் அனுபவிக்க வேண்டிய சிரமங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டோன்னு சாபம் பெற்றுறாங்க. அப்போது வந்து பரத்வாஜ முனிவர் பலிதாயம் என்று சொல்லக்கூடிய பலி என்கிற அந்த கருங்குருவி வேடம் எடுத்து வந்து சிவபெருமானை கும்பிட்டு அந்த கோயில்ல அவர் முக்தி பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு. பக்தரோடு பலரும் பொலியும் மலரங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா இடர் நோயே. இடரும் வராது நோயும் வராது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடியவர் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு வந்து ஐயா வந்து நிறைய பேசினா இல்லைங்களா? பேசினப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் இன்னைக்கு காலையில் பேசினேன். மிச்சபடி வந்து கம்யூனிகேஷன் காலையிலே கூட இல்லை, மதியம் தான் தான் என்கிட்ட பேசினார். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா இவர் பேசிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி தென்காசி சொன்னாங்க இல்லையா, கும்பகோஷம் சொன்னாங்க இல்லைங்களா, இங்கே பௌர்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தென்காசி கும்பகோஷத்தில் வந்து கலந்துக்கிட்டு இந்த கேமரா ஃபங்க்ஷன் நடக்கும். அவர் ஆமாம் அவர் இருந்தார். சரி, அந்த மாதிரி வந்து சரிங்களா, அது மேலே கோபுரத்தில் மெயின் கோபுரத்தில் இருந்தார். தேசமங்கை நிகழ்ச்சி நானும் தான் இருந்தோம். அந்த அம்மா 1/2 மணி நேரம் தான் பேசிச்சு. நான் தொடர்ச்சியாக நல்லா கேட்டுக்கிறேன். வெள்ளிக்கிழமை முதல் காலம், சனி ஞாயிறு திங்கக்கிழமை 6 காலம். அதை தூத்துக்குடி செல்வம் பெற்ற சர்வசாதனம். இப்போ கொடுத்தது எனக்கு 20 வருஷம் பழக்கம். தென்காசி கோவிலுடைய தலைவர் வல்லம் பாலகிருஷ்ணன், அவரும் எனக்கு 3 வருஷம் பழக்கம். எனக்கு அங்கே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்து அழைப்பு கொடுத்ததில் மிக பிரதானமானவர்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு அன்பர் பொன்னையா. அதே சமயத்தில் மரக்கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? இல்லை இல்லை, அழகுராஜான்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர். இவங்கெல்லாம் தான் நீங்கள் யாரோ வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் ஊரில் எத்தனை நாள் ஆனாலும் சரி வந்துருங்க, நல்லா பண்ணி கொடுத்துருங்கன்னாரு. நல்லா கேட்டுங்க. நான் வந்து தை 6ஆம் தேதி இளஞ்சி கோயிலுக்கு போயிருந்தேன். அதில் பேசுறது கேட்டுருக்காங்க. தை 20ஆம் தேதி பொருந்தி நின்ற பெருமாள், அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். தம்பி இதை கவர் பண்ணிக்கிறீங்க. இந்த பொருந்தி நீங்கள் வேற என்ன சொல்லுங்க. சரி, நல்லபடியா தென்காசி வந்த இந்த கலைஞரை பாராட்டுகிறோம். கேரள ராஜ்யத்திலே இருந்து தென்காசிக்கு வந்து அப்ப என்னை பார்த்தீங்களா? நான் பேசுனேன் இல்லை, நான் 10 கேமரா போட்டிருந்தோம். ஆமா, எங்களுக்கு இந்த கேமரா எங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கீங்கன்னா வந்து மெயின் அது ராஜா வேதா. இல்லைங்களா, வேதா ராஜா இல்லைங்களா, அவங்க தான் உங்களுக்கு ஆமாம் அவங்க கம்யூனிகேஷன் அதான் அவங்க தான் உங்களுக்கு கூப்பிட்டாங்க. டான்ஸ் அவர் சரி அவருக்கு நான் வேலை செய்து போயிருந்தோம். சரி, அப்போ வந்து எங்களுக்கு வாய்ப்பு என்ன கேட்டிங்கன்னா ராஜகோபுரத்துக்கான அபிஷேகத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இருக்கு. ராஜகோபுர கட்டணம் முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் வழிபாடு செய்வதா, இல்லை அவர் கோவண ஆண்டியாக இருக்குவதை வழிபாடு செய்வதா அப்படிங்கிற 2 கேள்வி. 2 கேள்வி. அது 2க்கும் ஒரே பதிலாக கூட சொல்லலாம். அதாவது குடும்பம் என்ற ஒன்றிலே இருப்பவர்கள், குடும்பத்தோடு இருக்கிறவங்க ராஜ அலங்காரம் பார்க்கறது ஒரு சிறப்பு. குடும்பம் இல்லாத ஞானிகள் அந்த அலங்காரத்தை பார்க்கறது சிறப்பு. எந்த அலங்காரமும் நமக்கு விதிவிலக்கு இல்லை. நமக்கு போகும்போது எந்த அலங்காரம் இருக்கிறதோ அதை தரிசிக்கிறோம். நீங்க அப்படியே தரிசித்து விட்டாலும் அந்த கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோவணம், மேல ருத்ராட்ச மாலை, அந்த பட்டபடியுமான மாலை, கையில தண்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கையில் இருக்கிற தண்டு ஒரு ஆயுதம், வட்ட வடிவமான மாலை வித்தை மாலை. பெண்கள் எல்லாம் சடவில்லைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? சடவில்லை பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்தில் சடவில்லை விசேஷங்களுக்கு வச்சுக்குவாங்க. இந்த சடவில்லைங்கிறது மேல சிவபெருமானுடைய உச்சியில வைக்கிற விந்தை மாலைன்னு பேரு. அந்த மாலை போட்டிருப்பாங்க. இது வந்து இதுவும் தரிசிக்கலாம், அதையும் தரிசிக்கலாம். எது தரிச்சோ சாலும் சரி, வெளியே தென்பரம் வந்தவுடன் தெற்கு திசை
தெற்கு திசை அவனுடைய திசைன்னு சொன்னேன். நீண்ட ஆயுள் வேண்டும் இறைவான்னு சொல்லிட்டு வந்தோடனே கிழக்கு என்ன பார்த்து அந்த கோபுரம் மூலஸ்தான கோபுரம் இருக்கு, தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரம். அந்த கோபுர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து புத்தர், அதாவது சித்தர், 10 சித்தர்களை உருவான போகனையும் போய் கடைசியில் தரிசனம் பண்ணிட்டு 1 நிமிடமாவது உட்கார்ந்து வரணும். இதுதான் முக்கியம். வந்தால் முழு சிறப்பு, எதிலும் மாற்றமில்லை. இது உங்கள் கேள்விக்கு பதில். அடுத்து என்னை பொறுத்தளவில் அவர் இங்கே வந்திருக்கிறார். எங்கே? தென்காசி 168 அடி உயரம் தென்காசி ராஜகோபுரம். நல்லா கேட்டுங்க. பராக்கிரம பாண்டியன் கட்டியது 1440 கட்டின கோயில், உலக புகழ் பெற்ற கோயில். அந்த கோயில்ல கருவறை கல்வெட்டுல அந்த மன்னன் என்ன எழுதி வச்சிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா? நான் பேசுனது இப்பவாது நீங்க ரெக்கார்டிங் பண்றீங்க, உலகமெல்லாம் தெரியும். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புள்ளினால் வருடங்கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுவாய் ஞானத்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி, அந்நிய போதைகளாய் அறநூறை ஆலயத்தை கல்லினால் செய்வித்தோர்கள் கையிலையை விட்டு அகலாரன்றேன். நல்லா கேட்டுங்க. ராமேஸ்வரத்துல ஆசிய கடத்திலேயே 3வது நிலை ஒரு மண்டபம் இருக்குன்னா அதுதான் பெருசு. பராக்கிரம பாகு என்ற மன்னன் கட்டிய கோயிலில் 3 பிரகாரங்கள், நிறைய பரிவாரங்கள் எல்லாம் இருக்குன்னா, 54 தீர்த்தங்கள் இருக்குன்னா. காசியில் இருக்கிறது ஆகாய கங்கை, ராமேஸ்வரத்தில் இருக்கிறது பாதாள கங்கை. அந்த ராமர் ராவணனை கொன்ற காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட தோஷம் பிரம்மகத்தி தோஷம். முருகனுக்கு ஏற்பட்டது வீரகத்தி தோஷம். நல்லா கேட்டுக்கணும். ராவணனை கொன்ற காரணத்தினால் ராமருக்கு ஏற்பட்ட தோஷம் பிரம்மகத்தி தோஷம். பிரம்மகத்தி தோஷம் எங்க நீங்குச்சு? பாண்டவர்கள்ல, அதாவது பீமனுக்கு சினதாராவரம் முனிமுக்தீஸ்வரர் கும்பிட்டு நீங்குச்சு. ராமருக்கு எங்க நீங்குச்சுன்னா ராமேஸ்வரத்துல நீங்குச்சு. எப்படின்னு கேட்டா, நாரதரும் வசிஷ்ட முனிவரும் குருநாதர் ராமருக்கு சிவபூஜை செய்தால் இந்த தோஷம் நீங்கும்னு சொன்ன சிவபூஜை செய்யணும். அதுக்கு சிவலிங்கம் வேணும். அதற்கு அனுமனை கூப்பிட்டு கைலாயத்துல போய் ஒரு லிங்கம் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாங்க. யாரு கிட்ட? அனுமன் கிட்ட. சொன்னது ராமர், குரு, தனக்கு குரு இல்லவா. சொன்ன வேகமா போய் கைலாயத்துல பறந்து போய் அங்கிருந்து குருநாதர் சொல்லிட்டாரு, தொடாது நல்ல லிங்கமா எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நல்ல நேரம் இங்க போயிட்டு. நல்லா கேட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சீதாதேவி இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடலுக்கு பேர் அக்னி கடல் பேர். அந்த கடல்ல கொந்தளிப்பு இருக்காது. காரணம், ராமர் அம்பு போட்டு அந்த கொந்தளிப்பை அடக்கினார். கடலுக்கு இந்த பக்கம் ராமேஸ்வரம் கோயிலுக்கும் பக்கத்துல மணல் லிங்கம் சீதாதேவி தன் 2 கையிலையும் பிடிச்சு அதை பூஜை பண்றாங்க. யாரு? நல்ல நேரம் போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி நாரதரும் வசிஷ்டரும் சொன்னவுடன் பூஜை நடக்கிறது. ராமர், லட்சுமணர், சீதாதேவி. இது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கொண்டு வர்றார். யார் கொண்டு வர்றார்? அனுமன் கொண்டு வர்றார். கொண்டு வந்தோன்னா அவருக்கு கோபம் வந்துடுது. நம்ம கிட்ட லிங்கம் எடுத்து வர சொல்லி போட்டு இவங்க வேற ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்றாங்கன்ட்டு தன்னுடைய வாளை விட்டு அந்த சீதாதேவி பிடித்த லிங்கத்தை தூக்கி வீசி போட்டு நாம கொண்டு வந்த லிங்கத்தை அங்க வச்சிடலான்னு வாளை விட்டு வேகமா இழுக்கிறார். அந்த வாள் அறுந்து போய் அனுமன் தூரமா போய் விழுந்துறார் இழுத்த வேகத்தில். இன்னைக்கு வாலிருந்தாம்பாளைங்கிற ஒரு ஊர் அங்க இருக்கு. கடைங்களா? 54 தீர்த்தங்கள் இருக்கின்றன. கங்கைக்கு இணையான தீர்த்தம். ராமருக்கு அனுமன் மேல ஒரு ஆசை, பற்று. என்ன பண்ணிட்டாரு? உடனே என்னுடைய பக்தராகி உனக்கு கோபப்படாதேப்பா, நீ கொண்டு வந்த லிங்கத்துக்கு தான் சூரியன் சந்திரன் உள்ளவரை முதல் பூஜை நீ கொண்டு வந்த லிங்கம். நாங்க வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம், நீ கொண்டு வந்த லிங்கம் விஸ்வலிங்கம். நல்லா கேட்டுங்க. அப்படின்னு சொல்லி போட்டு ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் இன்னைக்கு அதாவது ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கும் இடது பக்கத்துல கிழக்கு பார்த்து விஸ்வநாதர் கோயில். அவர் கொண்டு வந்த லிங்கம் அங்கதான். இன்னைக்கு முதல்ல போனோன்னு ராஜகோபுரத்தை விட்டு போனோன்னு ரைட் சைடுல ஆஞ்சநேயர் இருக்கிறார், கும்பிடலாம். ஆஞ்சநேயருக்கு அவங்க முதலிடம் கொடுத்துருக்காங்க. அதுல சூரியன் சந்திரன் உள்ளவரை அவருக்கு தான் பூஜை. அப்பா சிவன் மட்டும் இருந்தா போதுமா? அம்பாளும் வேணும்.
விசாலாட்சி அம்மனை அந்த தீர்த்தம் சொன்ன பார்த்தீங்களா, பாதாள கங்கை, அதுக்கு தொட்டாப்படி மேவர தெற்கு பார்த்து வச்சிருக்காங்க. சிவனும் அம்பாளும், சிவன் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் இருக்கிற கோயில் எங்கு கும்பிட்டாலும் திருமண தடங்கள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். அது ஒரு சிறப்பு. அப்புறம் இவங்க கும்பிட்ட லிங்கம் தான் ராமநாதசாமி. ராமர் கும்பிட்டதுனால ராமநாதசாமி, முருகன் கும்பிட்டதுனால முருகநாதசாமி. எங்க இங்க நம்ம அவனாசிக்கு பக்கம் இருக்கக்கூடிய திருமுருகன் கோட்டையில் இருக்கிற சிவனுக்கு பேரு திருமுருகநாதசாமி. முருகன் கும்பிட்டாரு. அங்க ராமர் கும்பிட்டனால ராமநாதசாமி. அவருக்கு எப்ப போச்சுன்னா 2வது தான் போச்சு. அதுக்கு தெம்பரம் பர்வதவத்தினி அம்பாள் கிழக்கு நோக்கி. அந்த அம்பாள் கோயில்ல இன்னைக்கு ஸ்ரீசக்கரம் இருக்கு. அந்த அம்பாள் கோயில் சிவன் கோயில்ல இன்னைக்கு ஸ்படிகலிங்கம் இருக்கு. அந்த ஸ்படிகலிங்கம் நமது கேரள ராஜ்யத்திலே பிறந்த ஆதிசங்கரர் கொண்டு போய் கொடுத்ததாங்க லிங்கம். அந்த லிங்கத்துக்கு இன்னைக்கு தினப்படி காலையில் 5லிருந்து 5:45 பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். கட்டணம் கட்டி பார்க்கலாம். ஒண்ணு, அதாவது தென்காசி நகரில் இருக்கக்கூடிய பராக்கிரம பாண்டியன் கட்டிய கோயில். அந்த கோயில் கருவறை கல்வெட்டில ராஜகோபுரத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, இந்த கோயில்ல குறை ஏற்பட்டால் அந்த குறைகளை நீக்கி புனிதப்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய மனிதனுடைய பூஜைகளை நடத்தக்கூடிய மனிதனுடைய பாடத்தோடைய மண் எனக்கு விபூதியாகட்டும், இப்போதே விழுந்து வணங்குகிறேன் பராக்கிரம பாண்டியன் நானே என்று கருவறை கல்வெட்டு எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு 1400, இன்னைக்கு 2000 வாழ்த்து பாடலை பாடி 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலம் தோன்றும், முருகா முருகா என்று ஓதுவார் ஒன் என்று திருமுருகாற்றுப்படையிலே சொல்லப்பட்ட பாடல். கருணை மாறாதுள்ளும் கண்கள் 12 இருவனை களைந்த மேலோர்க்கினிய ஆனந்தமெல்லாம் வான்முறை வெறுக்கி அண்ணா மனமெனும் கோயில் கொண்ட திருவிழக்கொடியாம் வைரவேல் ஜெயந்தியும் பதியாம் போற்றி செந்தில் குமரன் திருவடியில் அர்ச்சிக்க வந்திடமே மேலான செல்வம் எல்லாம் என்று அந்த கண்டபுராணத்திலே இந்த பாடல். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே என்று குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார், குமரன் இருக்கும் இடமெல்லாம் குன்றாக இருக்கும். எங்கிருந்தாலும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்டர் அனுபூதியினுடைய இந்த அற்புதமான சிந்தனையோடு அருவமும் உருவமாகி அனாதையாய் பரவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று வேண்டி இந்த நேரத்தில் வான் மகிழ் வளாதிரிகே மதி விளைஞ்சுருக்கே மன்னன் கொன்மரே அரசிகே குருவிலாதிகள் வாழ்க, நான் மறை அரண்களோங்க நற்றவம் வேண்டுமெல்க, மேன்மைகள் சைவரீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேள் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று அந்த அடியார்களாக விளங்கக்கூடிய அத்தனை பேரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று பங்குனியுத்தர திருநாளிலே இன்று நமது பாலக்காடு மாவட்டத்தில் தேனேரி பகுதியிலே இந்த பாலமுருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த விழாக்குழு சான்றோர் பெருமக்களுக்கும் நல்மாலை வணக்கங்களை நிறைவு செய்து கொண்டு இந்த அளவுக்கு நிறைவு செய்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஐயா ரொம்ப சிறப்பாக வந்து சொற்பொழிவாட்டினாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சாமியோட பிறப்பிடத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொன்னார். அது எப்படி கவனிச்சுன்னு தெரியல. முக்கியமாக வந்து திருவூர் போட்டியில் தான் நம்ம சாமி வந்து கொண்டு வந்தோம். அந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ தான் தெரியும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.